இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அப்டேட் வந்து மணிரத்னமோட அடுத்த ஃபிலிம் அனௌன்ஸ்மெண்ட் தான். விஜய் சேதுபதி, சாய் பல்லவி 2 பேருமே நடிக்கிறாங்க. ஏஆர் ரஹ்மான் தான் மியூசிக்கல். அதே மாரி நீலரா படத்துலேருந்து கல்யாண பைலா அப்படின்ற சாங் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படம் ஏப்ரல் 3 வருது. துரந்தர் தமிழ் வெர்ஷன் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது தியேட்டர்ஸ்ல. ஸோ தமிழ் வெர்ஷன் பார்க்கணும்னு வெயிட் பண்ணிட்டுருக்கவங்க பார்க்கலாம். அதே மாதிரி ஹாப்பிராஜோட தெலுங்கு ப்ரீ ரிலீஸ் நடந்துச்சு. இது நார்மல் கமர்ஷியல் ஃபிலிம் கிடையாது. அதை தாண்டி ஒரு அப்பா மகனுக்கான ஒரு மெசேஜும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் மம்முட்டி, ஆசிஃப் அலி, நஸ்லின் இவங்க 3 பேரும் நடிக்கிற மட்டாஞ்சேரி மாஃபியா அதோட டைட்டில் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படம் வந்து காலித் ரஹ்மான், அதாவது தள்ளுமாலா டைரக்டர், அவர் தான் வந்து பண்ணுறாரு இந்த படத்தையும். அப்புறம் கேம் பிளே, கிஷோர் குமார் நடிக்கிற கேம் பிளேயோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுலேயும் ஷூட் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அப்புறம் கருப்பு, அது வந்துட்டு நார்த் இந்தியா ரிலீஸ் வந்து பென் ஸ்டுடியோஸ் தான் பண்ணுறாங்க. இன்னைக்கு அஃபிஷியலாக வந்துருந்துச்சு. அப்புறம் பரத் நடிக்கிற காளிதாஸ் 2 அதோட ஆடியோ அண்ட் ட்ரெய்லர் லான்ச் ஈவென்ட் இன்னைக்கு நடந்துச்சு. ட்ரெய்லருமே வந்து ப்ராமிசிங்காக இருந்துச்சு. படம் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது, 10ஆம் தேதி ஏப்ரல். தாய் கிழவிலேருந்து ஒரு டெலிட்டட் சீன் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வந்துட்டு திஸ்ஸா தட்டா அப்படின்ற சாங் அன்பே டயானா படத்துலேருந்து ப்ரோமோ சாங் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபுல் சாங் வந்துட்டு நாளைக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். வேறு ஏதாவது அப்டேட்ஸ் விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். கருப்பு அப்டேட் சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன் ப்ரோ. எஸ்டிஆர் வந்து இந்த படத்துக்கு விஷ் பண்ணியிருக்காரு, யூத் படத்துக்கு ப்ரோ. ஆமாம், யூத் படம் பார்த்துட்டு விஷ் பண்ணியிருந்தாரு, பார்த்தேன். யாரெல்லாம் பார்க்கலையோ போய் பாருங்க, பார்த்துட்டு வந்து சொல்லுங்க, பேசலாம். இந்த இதுலயுமே தாய் கிழவி நல்லா ஓடுது இல்ல ப்ரோ? நெக்ஸ்ட் தாய் கிழவி இந்த யூத்தோட இதுலயுமே நல்லா ஓடுது. ஆமாம், ஏதோ 251 ஸ்க்ரீன்ஸில் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சரியான லாபம், நல்ல லாபம். இந்த படமும் ஒரு யூத்துக்குமே வந்துட்டு ப்ராஃபிட் ஜோன்ல தான் வரும். நெட்ஃப்ளிக்ஸ் அப்புறம் இந்த லவ்ஸ்லவும் நல்ல லாபம். ஆமாம் ஆமாம், பரவாயில்ல, சின்ன படம் ஓடுறது ஹாப்பி, வெரி ஹாப்பி தான். வித் லவ், தாய் கிழவி, அந்த வரிசையில் யூத், 4மே சின்ன படங்கள், 4மே நல்ல லாபம். பெரிய படம் எதுவும் வரல, ஒரே ஒரு படம் பராசக்தி மட்டும் தான் வந்திருக்குது. அப்புறம் கருப்பு வருதுல, பார்க்கலாம். அதை தாண்டி பெரிய படம் எதுவும் வரலையோ? இல்லையே. சரி, ஓகே, எனக்கு ஞாபகம் இல்லை, பார்ப்போம். ஆனால் ஏப்ரல் மாதம் நிறையா படம் வரப்போகுது. ஏப்ரல் 23க்குள்ளே எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணணும்னு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்ண போறாங்களோ? போன வாரம் மிஸ்டர் எக்ஸ் எப்போ ப்ரோ வருது? மிஸ்டர் எக்ஸா இன்னும் டேட் சொல்லல, வந்துருவானா? ஏப்ரல்ல வந்துடும் தான் தோணுது. இந்த நிவின் பாலியோட பிரதிச்சையா அது வந்துட்டு மார்ச் 26 வருது. ஆனா பெருசா எந்த ப்ரொமோஷனும் பண்ண மாதிரி தெரியல. விஷயம் கன்ஃபார்ம் போஸ்ட்போன் தானா? ஆமா, பேட்ரியாட் எதுவும் தெரியல. இப்போ ஆடு 3 வந்து யூஏஇல நல்லா பண்ணுது, பட் ரெஸ்ட் ஆஃப் இதில் கம்மியாக தான் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஐ மீன் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை, அதனால தான் வந்து யோசிக்கிறாங்க. ஸோ அது ஃபுல் பொட்டன்ஷியல் எடுக்கல ஆடு 3. அதனால வந்து அது யாரு ப்ரோ ஹீரோ? அந்த ஆடு 3 ஆடு 3 ஹீரோ யாரு? ஜெயசூர்யா. ஓகே. அவர் இன்னொரு பிரம்மாண்ட படம் ஒன்று பண்ணிட்டு இருக்காரு, அது என்னது? காத்தனாரா? அதான் காத்தனாரு. இப்ப ரீசெண்டா ஏதோ ஒரு போஸ்டர் விட்டாங்க, ஆனா அது எதுக்கு விட்டாங்கன்னு தெரியலங்க. ஏதோ அது 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 வந்து இந்த லோக்கல்ல சொன்ன அந்த
ஒரு கதை சொல்லுவாங்களே அது அதோட அதோட ஏதோ இது இருக்கு அப்படின்னு அந்த டைம்ல போட்டு ஆமா ஆமா ப்ரோ. இப்ப இது லோக்கா இல்ல நீலி லோக்கா எப்படியோ அந்த நீலி மாதிரிதான். கத்தனாரா காத்தனாரோ அதுவுமே வந்து ஒரு ஃபேரிடெயில் கதை மாதிரிதான். ரொம்ப நாள் ஆனா எடுத்துட்டு இருக்காங்களே அனுஷ்காலாம் இருக்காங்க. அது ரொம்ப நாளா எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றதா இல்ல ரொம்ப நாளா ரிலீஸ் பண்ணாம வச்சிருக்காங்கன்னு சொல்றதான்னு தெரியல எனக்கு. அந்த அளவுக்கு தான் இருக்குது. பாப்போம், அது வரட்டும், வந்தா தெரியும் அப்படின்னு சொல்லி. அது எனக்கு தெரிஞ்ச 2023லயும் என்னமோ வந்துட்டு டீசரும் என்னமோ வந்துச்சுங்க. சரி ஏன் உஸ்தாத் பகத்சிங் போட பண்ணி ப்ரோ. உஸ்தாத் பகத்சிங்கே எனக்கு ஃபர்ஸ்ட் பெருசா நல்ல ஒரு நிமிஷம். மொரட்டடியா ப்ரோ? இந்த ஸ்பீட் ப்ரோ நான் பேசுறது உங்க இதுல ஆன் பண்ணா எக்கோ அடிக்குது, அதனால தான் மியூட் போட்டேன். மறுபடியும் ஆன் பண்ணி பேசுங்க. எக்கோ அடிச்சிச்சுன்னா கீழே போயிட்டு வாங்க, பாத்துக்கலாம். இல்ல ப்ரோ, இப்ப எக்கோ அடிக்குதா? ஓகேவா? ஓகே தான், சொல்லுங்க ப்ரோ. இல்ல இந்த பவன் கல்யாண் படம் பெரிய அடியா? யாருக்கும் பார்த்த மாதிரி தெரியலையே. அடியான்னு எனக்கு தெரியல. அதான் நான் நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துச்சுன்னா போகலாம் அப்படின்ற ஒரு ஐடியா தான். பட் ஆனா ரிவ்யூஸ் எதுவும் பாசிட்டிவா நான் பார்க்கல, அதனால போகல. பாசிட்டிவா வந்து ஓஜிக்கே போல நீங்க. இங்க எல்லாமே இது கமல் 10 மணிக்கு தான் கமல் ஷோ கொடுக்குறாங்க. நைட்டு 10 மணிக்கு கமல். ஈவினிங் ஒரு 4 மணிக்குன்னா கூட சரி பாசிட்டிவ் ரிவ்யூ வந்துச்சுன்னா நீங்க போகலன்னு கேட்கலாம். நான் என்ன பண்ணிட்டு சொல்லுங்க. உஸ்தாத் பகத்சிங்க்கு ஆனா காலையில 11 ஒரு மணி கிராக்கர் சினிமா லவர்னா போய் தாங்க ஆகணும். எல்லாத்தையும் அஜித் பல்டான் வந்துட்டீங்களா? அஜித் பல்டான் வந்துட்டீங்களா? உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, உங்கள்கிட்ட ஒரு சந்தேகம். சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்சாலும் சொல்லலாம், விஷால் தெரிஞ்சாலும் சொல்லலாம். இந்த BMW படத்துல ரவிதேஜாக்கு தங்கச்சியா ஒரு பொண்ணு வராங்கல்ல, அவங்க பேர் சோனியா சிங். அவங்க நிறைய இன்ஸ்டாகிராம் இதுல எல்லாம் பார்த்திருக்கேன். பட் எங்கேயோ அவங்க வேற ஏதோ ஒரு படத்துல பார்த்திருக்கேன். என்ன படம் ஞாபகமே வரல. அது என்ன படம்? இப்ப கமல் சொல்லுவார் பாருங்க. எனக்கு 2 நாளா உங்கள்ட்ட கேட்கணும்னு நினைச்சேன், மறந்து போயிடுறேன். இன்னைக்கு டக்குன்னு அஜித் பல்டான் வாய்ஸ் கேட்ட உடனே ஞாபகமா இதை வச்சுக்கணும்னு சொல்லி வச்சுட்டேன். ஆனா ஏதோ ஒரு படத்துல பார்த்திருக்கேன், வெரி கிளாமரஸ் ரோல். ஏதோ ஒரு படத்துல இது ரொம்ப கிளாமரஸ் ரோல். என்ன படம் ஸ்ட்ரைக் ஆகவே மாட்டுது. என்ன படம் சொன்னீங்க? BMW ஒரு ரவிதேஜா படம். அந்த ரவிதேஜா படத்துல ரவிதேஜாக்கு தங்கச்சியா சுனிலுக்கு பொண்டாட்டியா ஒருத்தவங்க நடிச்சிருப்பாங்க. அவங்கள வேற ஏதோ ஒரு படத்துல பயங்கரமான கிளாமர் ரோல்ல பார்த்திருக்கேன். நானும் படம் பார்த்ததுல இருந்து 3 நாளா மைண்ட்ல ஓடுது. ஆனா எந்த படம் ஸ்ட்ரைக் ஆக மாட்டேது. விக்கிபீடியால அவங்க பேர் வரல. ஏன்னா சோனியா சிங்குங்கிற பேர்ல இன்னொரு அடல்ட் ஆக்ட்ரஸ் இருக்காங்க. அந்த அடல்ட் ஃபிலிம் அந்த படம் எந்த ஓடிடில வந்திருக்கு? ஏங்க அது தெரிஞ்சா நான் பாத்திர மாட்டேன், கண்டுபிடிச்சிட மாட்டேனா? ஓ BMW கேக்குறீங்களா? BMW. BMW ஐயோ அது நமக்கு தெரியலங்க. இல்ல G5. அந்த சீன் G5 வந்திருக்கு ப்ரோ. யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்றது வரும் அமேசான் பிரைம்ல மட்டும். ஏங்க பேர் வருதுங்க, நான் பேர் வருது, எனக்கு பேர் தெரியுது. அவங்க பேர் சோனியா சிங். அது எனக்கு சோனியா சிங். அவங்க இன்ஸ்டாகிராம் ஐடியில அவங்க போட்டோஸ்லாம் இருக்கு. அவங்க தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு எல்லாமே அவங்க தான். ஆனா அவங்க விக்கிபீடியால அவங்க பேர் வர சோனியா சிங்னு போட்டா அந்த அடல்ட் பிலிம் ஆக்டர்ஸ் ஒருத்தவங்க இருக்கிறாங்க இங்கில நாட்டுல, அவங்க பேர் தான் வருது, இவங்க வர மாட்டாங்க. அவங்க இன்ஸ்டாகிராம் ஐடி எல்லாம் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா எப்படியும் அந்த படத்தை நீங்க சொல்ற அதுல எல்லாமே பாத்துட்டேன் பாருங்க. அவங்க படம் நடிச்ச எந்த பிலிம் இதுமே இல்ல பாருங்க. விருப்பக்ஷால இருக்காங்க. ஆனா அதுல கிளாமர் ரோல் இல்லையே. எக்ஸ்ட்ராடினரி மேன் ஒரு படம் இருக்கு. இவன் யாரது ஏதோ ஒரு படத்துல மொரட்டு கிளாமர். ஆனா எந்த படம் ஞாபகம் வர மாட்டேது. இந்த படம் நிதினோட எக்ஸ்ட்ராடினரி மேன்ல இருக்காங்க. அந்த ரோல் பார்த்தேன், ஞாபகம் இல்ல. ஏதோ ஒரு ரோல் அந்த படத்துல பெருசா போட்டு பார்க்கணும். அப்ப என்ன சரி, 2 நாளா மைண்ட்ல ஒரு குழப்பம் ஓடிக்கிட்டே இருக்கு. கண்டுபிடிச்சு யாராவது கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா கண்டுபிடிச்சிருவாருங்க. எனக்கு சொல்லுங்க. அஜித் பல்டான இல்ல விஷாலா யாரோ ஒரு ஆள். ஏன்னா 2 பேர் மேல எனக்கு நம்பிக்கை, மத்தவங்க மேல எனக்கு எந்த இடத்துல இந்த விஷயத்துல எனக்கு நம்பிக்கை இல்ல. 2 பேர்ல யாராவது ஒரு ஆள் கண்டுபிடிச்சு தருவீங்கன்னு ஒரு 2 நாளா யோசனை. ஆனா 2 நாளா கேட்க மறந்துட்டேன். கமல் கீழே போட்டோ போட்டிருக்கேன் பாரு. ஏதோ ஒரு படத்துல தங்கச்சியா நானும் பாத்துருக்கேன். ஏதோ ஒரு படத்துல தங்கச்சியா வருவாங்க. யாருக்கும் ரவிதேஜா படத்துல தங்கச்சியா வருவாங்க. ரவிதேஜாக்கு
அதைத்தான் சொல்லி கேக்குறேன். ஏதோ ஒரு படத்துல யாருக்கு தங்கச்சி இப்பதான் ரவிதேஜா படம் பார்த்துட்டு வந்திருப்பீங்க பிஎம்டபிள்யூ. வேற ஏதோ ஒரு படத்துல அதை விருப்பாக்ஷால நடிச்சிருப்பாங்க. ஆனா வேற ஏதோ ஒரு படத்துல, இப்ப இந்த படத்துல வந்து சுனிலுக்கு ஜோடி, வேற ஏதோ படத்துல வந்து ஒரு நல்ல ஒரு பயங்கரமான கிளாமர் ரோல். அந்த படம் இந்த பிஎம்டபிள்யூ பார்த்துட்டு இருக்க இவங்க சீன் வரும்போதெல்லாம் எனக்கு அந்த படம் தான் ஞாபகம் வருது. அடுத்த அந்த கிளிப்பிங் ஞாபகம் வருது, தவிர படம் ஞாபகம் வர மாட்டேன். சரி, அந்த படம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த படம்? ஏங்க அதெல்லாம் இப்ப சமீபத்துல தாங்க ஒரு 2-2.5 வருஷத்துக்குள்ளதான் பார்த்த படம். 2 வருஷத்துக்குள்ளதான் இருக்கும். ரொம்பலாம் 2-2.5 வருஷத்துக்குள்ளதான் பார்த்திருப்பேன். சரி ரைட்டு, யாருக்கா ஞாபகம் வந்து கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா சொல்லுங்க. விஷால், இப்போ இந்த கடைசி வரைக்கும் ஏமாத்தி விட்டாங்க இன்னைக்கு. சொல்லுங்க பரணி. என்ன ஏமாத்திட்டாங்க? தமிழ் வருஷனா? தமிழ் வருஷம் நான் ஹிந்தி தான் பார்க்கலாம்னு போயிட்டேன். ஹிந்தி வந்து பாத்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு. சரியான புக்கிங் ஹிந்தி. நான் எதிர்பார்க்கவே இல்லை. வேற லெவல்ல புக்கிங் ஹிந்தி. நான் என்னடா நம்ம தமிழ் படம் தமிழ் டப்பிங் வரலன்னா கொஞ்சம் புக்கிங் கொஞ்சம் கம்மியா இருக்கும், அது பாத்துக்கலாம் அப்படின்னு நேற்று நைட் நினைச்சு போய் பார்த்தா, காலைல பார்த்தா ஹிந்தி ஷோக்கு டிக்கெட் இல்லை. நம்ம 2 ஷோக்கு தான் பார்க்க முடியும். ஈவினிங் ஷோ போனா ஸ்பேஸ் பண்ண முடியாது. நைட் ஷோ தூக்கம் போயிடும். நைட்டே போயிடும், தூக்கம் போயிடும். நைட்டே போயிடும் படம் பார்த்தா. அந்த படம் பார்த்தா அதனால இப்போ நாளைக்கு காலையில இல்ல மதியானத்துக்குள்ள இந்த தமிழ் வருஷம் வச்சுன்னா காலையில மதியானம் ஷோவை பார்த்துட்டு நாளைக்கு துறந்துற முடிச்சிடலாம். விஷால் ப்ரோ தமிழ் வருஷன் புக் பண்ணி ஓபன் பண்ணிருக்காங்களோ இல்லையா? இல்ல பாரு, நீங்க கொஞ்சம் குழப்பத்திலே விட்டு யோசிச்சு பண்றாங்க. ஓப்பன் பண்றாங்க, க்ளோஸ் பண்ணிடுறாங்க, ரீஃபண்ட் பண்ணிடுறாங்க. நான் எனக்கு ரீஃபண்ட் ஆயிடுச்சு, 2 தடவை ரீஃபண்ட் ஆயிடுச்சு. நேற்று ஷோக்கும் ஃபர்ஸ்ட் ஷோக்கும் ரீஃபண்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு தமிழ் வருஷம் எதுக்கும் போட்டு வச்சேன், மதியானம் ஷோக்கு ரீஃபண்ட் ஆயிடுச்சு. நீங்க நாளைக்கு ஷோக்கும் புக் பண்ணி வைங்க. நீங்க வந்துட்டு சும்மா போய் பாத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சு விட்டுட்டீங்கன்னு வைங்களேன், ஷோ போட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ரெண்டு தடவை ரீஃபண்ட் ஆயிடுச்சு பரணி, அதனால கொஞ்சம் யோசனை. நாளைக்கு பாத்தீங்கன்னா நாளைக்கே டிக்கெட் இல்ல பரணி. ஒரு டிக்கெட் கூட இல்ல, தமிழ் வருஷம் டிக்கெட் கூட இல்ல. இருக்கு, ரொம்ப கீழே இருக்கானா? அதான் பாவிகளா. தமிழ் வருஷம் டெய்லியுமே பண்றாங்க இந்த வேலையை. டெய்லியுமே ஓபன் பண்றாங்க, ஃபுல்லா ஆயிடுது. அடுத்த நாள் காலைல கேன்சல் பண்ணி சோவான் தர பணத்தை ரீட் பண்றோம். 7 நாளுக்குள்ள உங்களுக்கு வந்துருங்க. பணம் வருது இல்லை, ஆனா ரீஃபண்டுக்கான மெசேஜ் வந்து ஒரு 3 மெசேஜ் வந்துருது. இப்ப திரும்ப ஓபன் பண்ணி இன்னைக்கு ஃபுல் பண்ணிட்டேன். என்னதான் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஐயோ, ஸ்கிரீனே இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க. இன்க்ரீஸ் பண்ண முடியாது. 4 மணி நேரம் படம், 4.5 மணி நேரம் எப்படி எத்தனை ஷோ ஓட்டுவாங்க? அவங்க என்ன பண்ண முடியும்? பிரகாஷ் ப்ரோ, சண்டே போறதுக்கு ஆனா இப்ப புக் பண்ணி வைங்க, அவ்வளவுதான். இல்ல சோனால கொஞ்சம் முன்னாடி இருக்கு, பரவாயில்ல, அதுல போட்டுடலாம். ஓகே, போட்டுருங்க. சரி, சாரி மாவே, ஏதோ கேட்க வந்தீங்க நடுவுல. எதுக்கு ப்ரோ மும்பை போறாரு? படமா? என்ன படம்? இல்ல மும்பைக்கு போறாரு, இல்ல என்ன விஷயம்? திருப்பி ரீஷூட் பண்றாங்கன்றாங்க. யாரு ரீஷூட் பண்றா? யாரு மும்பை போறா? இல்ல விஜய் ஜனநாயகன் ரீஷூட் எதுக்கு? ஜனநாயகம் போவார்? ஜனநாயகம்லாம் இல்லைங்க, அவர் ஏதோ ஃபங்க்ஷன் போறாரு. விஜய் போறாருன்னு கேட்டீங்கன்னா தெளிவா சொல்லுவேன். அவர் ஏதோ ஃபங்க்ஷன், ஃபேமிலி ஃபங்க்ஷன் போறாரு. ஆனா தந்தி எல்லாத்துலயும் ரீஷூட்னு போட்டுட்டு இருக்காங்க. படம் இனிமேல் அதுக்கு ரீஷூட் போறாரு, ஒரு சம்பந்தம் இல்லாம. ரீஷூட்லாம் இல்லைங்க. இல்ல, எனக்கு புரியவே இல்லை. இப்ப அந்த படத்துக்கு எப்படி ரீஷூட் பண்ணுவாங்க? படம் ஏற்கனவே சென்சார் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இப்பதான் சென்சாரே ஆகாம ரிவைசிங் கமிட்டி போய் வெயிட்டிங்ல இருக்கு. அவருக்கு இந்த மாசம் வந்து தேர்தல் பணிகள் இருக்கு. அதை விட்டு அப்புறம் எப்படி படத்துக்கு ரீஷூட் போவாரு? இது வந்து ஏதோ அட்லி சார்ந்த ஃபங்க்ஷன், இல்ல யாரோ ஃபங்க்ஷன் சொல்லிட்டு இருந்தாங்க. யார் ஃபங்க்ஷன்லாம் தெரியல. மும்பைல இருந்து யாருக்கோ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த ஏதோ ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு போறாருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. சொல்லுங்க பிரகாஷ் அண்ணா. 2 ஃபங்க்ஷன் நினைக்கிறேன் ப்ரோ. ஷாருக் கான், அல்லு அர்ஜுன் அவங்க 2 பேருமே நாளைக்கு அங்கதான் இருப்பாங்க. அதை விடுங்க, 3 பேரோட போட்டோவே வரும். அண்ணா உங்களுக்கு 2 லிஸ்ட் அனுப்பிச்சிருக்கேன். அந்த 2த்துல ஏதோ ஒண்ணுன்னு தான் நான் நினைக்கிறேன். அது என்னன்னு பாத்துட்டு சொல்லுங்க. டிஎம் பண்ணிருக்கேன் பாருங்க. அரசியல் ப்ரோ கேட்டுச்சா ப்ரோ உங்களுக்கு? கேட்டுச்சு ப்ரோ. ஆனா நியூஸ்ல எல்லாம் அப்படி சொல்லிட்டு அவனுக்கு அப்படிதான் ப்ரோ போடுவானுங்க. போன வாரம் ஒண்ணு போய் கிளப்பி விட்டானுங்களா, அந்த மாதிரி தான் ப்ரோ. வாரம் எதாவது கிளப்பி விடுவானுங்க. அந்த 2 டைட்டில் ஏதாவது டைட்டில் இருக்கும், கண்டிப்பா இருக்கும். டைட்டில் மேட்ச் ஆகுது. நான் பாத்துட்டு வரேன். சித்திர சாரதா? இல்ல அதெல்லாம் இல்ல. அவர் கரெக்டா தேடி கண்டுபிடிச்சு அந்த 2 டைட்டில் எங்க இருந்து எடுத்தாருன்னு தெரியல. விக்கிபீடியாலே இல்லையா அவர் எங்கப்பா எடுத்தாருங்கிற மாதிரி இருக்கு. சரி, அந்த கிளிப்பிங் பார்த்து தெரிஞ்சு நினைக்கிறேன். நாளைக்கு பாத்துட்டு வரேன். விஷால் பீடியா எடுத்திருப்பாரு. தேடி கண்டுபிடிச்சு கிளிப்பிங் அனுப்பிச்சுட்டாலும் சரி, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரி, ஓகே, அனுப்புறேங்க. சரி, இன்னைக்கு யாரு யூத் பார்க்கவங்க சொல்லுங்க. நேற்று விஷால் லைட் ஷோ போறேன், நீங்க போயிட்டு பாத்துட்டீங்களா? ஆமா, விஷால் யூத் பாத்துட்டீங்களா? என்ன இல்லண்ணா, நான் போறேண்ணே, கொஞ்சம் வேலை. நாளைக்கு தான் போறேன்.
ஓகே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப மத்தவங்க யாரும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு மாவீரன் பாத்துருப்பாரு. என்னாச்சு மாவீரன்? நேத்தும் பார்க்கல, இன்னைக்கும் பார்க்கல. மாவீரன் அவர் ஏரியா ரிலீஸ் ஆயிருக்கான்னு கேளுங்க ஃபர்ஸ்ட். பிரசாந்த் ஆகிருக்கு. அப்புறம் ஏன் மாவீரன் பிரகாஷ் நான் தான் போல. ஆனா போயிட்டு அப்படியா வாங்க பிரகாஷ் மாவீரன். ஆனா எங்க வீட்டுல பாத்துட்டாங்கண்ணே, இன்னைக்கு போய் பாத்துட்டாங்க ஃபேமிலியோட எல்லாரும் சேர்ந்து. எங்க அப்பாலாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் போறாரு நான் படத்துக்கு. பயந்துட்டேங்க, ஒரு செகண்ட் பயந்துட்டேன். இப்பதான் அமுச்சு விட்டாரு, அதுக்கடி ஒரு எப்படி தேடி கண்டுபிடிச்சாரு, அதுக்கப்புறம் இப்படி பார்த்து அதை அப்படி அவங்க பார்த்தாங்க அதுக்குலாட்டியும். அப்படின்னு ஒரு செகண்ட்ல ஒரு 19 கண்டெயின் சீதைன்னு சொல்றாரு எடுத்த உடனே. பொறுமையா பார்த்து நீதாச்சு நீதான் சொல்ற கண்டெயின் சீதைன்னு டேரக்டா சொல்லிட்டாரு. லிங்க் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன், அதுவான்னு செக் பண்ணிட்டு சொல்லுங்க. அது இல்லைன்னா வேற ஏதாவது இருக்கணும். ஆனா எங்க அம்மாக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு கென்ன. ஏய் தனுஷ் மாதிரியே இருக்கானா, சூப்பரா நடிச்சிருக்காண்டான்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க இன்னைக்கு. நான் நாளைக்குதான் போறேன் படத்துக்கு. அந்த பாட்டையே வேற பாடிட்டு இருக்காங்க படம் பார்த்து வந்ததுல இருந்து. ஆதி என்ன வந்தாருன்னா சேர்த்து 2 பேரை கேள்வி நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்கலான்னு பாக்குறேன். வர மாட்டாரு போங்க. கூப்பிட்டு வர சொல்லுங்க. இல்ல போன் பண்ணி அந்த அளவுக்கு எல்லாம் அது இன்னொரு ஆள் நீங்க தான் பாரு. நீ அவர் நாக்கப்படுற மாதிரி கேட்கறேன்னு சொன்ன 2 ஆள் ஓட்டுன ஆள் நீங்க தான். தெரியுமேங்க, இல்ல. காலையிலேயே ஒரு ஒன்பது கேட்கனீங்கல்ல. விஷால் ப்ரோ, ஆதி ப்ரோ அவர் லெவலுக்கு தேவையான அபியூஸ் வாங்கிட்டாரு. பரணி ப்ரோ அவர் லெவலுக்கு தேவையான அபியூஸ் ஒரு வாங்கிட்டாரு. நிமிஷம், ஆனா ஒரு பரணி எனக்கு நிமிஷம் இல்ல இருங்க. பரணி எனக்கு 2 விஷயம் ஏன் பிடிக்காது பார்ட் 1 சும்மா இருங்க. தெரிஞ்சுக்கலாம். காரணம் நான் மட்டும் வந்துட்டு சொல்லுங்களேன். எதனால? இதுக்கு ஏன்னா ஹீரோ தனுஷ். இல்ல சொல்லுங்க பல்தான் இருங்க, சொல்லுங்க பரணி. இல்ல, அவரு 2024 பிப்ரவரியிலேயே புதுப்பேட்டை இந்த வருஷம் நடக்கும்னு நம்புறேன்னு சொல்லி ஒரு ட்வீட் போட்டார். பரணி அதுலயே ஒரே நான் நிமிஷம் வந்துட்டு பரணி, அந்த கேள்வியெல்லாம் நான் கேட்கல. அந்த கேள்வியெல்லாம் உங்கள்ட்ட கேட்கல. இருங்க விஷால், புதுப்பேட்டை இருங்க 1 ஏன் விஷால், உங்களுக்கு அதுக்கே பிடிக்கல? இல்ல விஷால் ப்ரோ, நீங்க இப்ப முதல்வர்ல இங்கிலீஷ் எல்லாம் பேசாத, புரியுதா முடியாது. அதை மட்டும் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க பரணி. விஷால் ப்ரோ கேள்வியே தவறு. 1 ஏன் பிடிக்கலன்னு கேட்க கூடாது, புதுப்பேட்டை ஏன் சரி பிடிக்கலன்னு தான் கேட்கணும். புதுப்பேட்டை ஏன் பிடிக்கல? சரி ஓகே விடுங்க. நேத்துல இருந்து டூன் மைண்ட்ல இருக்கு. எனக்கு புதுப்பேட்டை ஏன் எனக்கு பிடிக்கல எனக்கு பரணி? தெரியல. எனக்கு ஒர்க் ஆகல. நிறைய பேர் சொன்னாங்க அது ஓகே ரியல் லைஃப் அவ்வளவு இது அதுன்னாங்க. எனக்கு சீரியஸா எதுவுமே எனக்கு பெருசா ஒர்க் ஆகல. ஓகே அவ்வளவுதான். எனக்கு புரியுது. சரி உங்களுக்கு பிடிச்ச ஒரு 3 கேங்ஸ்டர் படம் பேர் மட்டும் சொல்லுங்க. உங்களுக்கு வேர்ல்டு வைடு உங்களுக்கு பிடிச்ச கேங்ஸ்டர் பிலிம்ஸ். இல்ல அந்த ஜானரே வேர்ல்டு பிடிக்காதா? வைடா? வேர்ல்டு வைடு சும்மா ஒரு 3 படம் கேங்ஸ்டர் சொல்லுங்க. ஃபிலிம்ஸ் ஓகே. இல்லங்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு 3 கேங்ஸ்டர் படம் பேர் மட்டும் சொல்லுங்க. வேற எதுவும் கேட்கல. சும்மா உங்களுக்கு இதான் எனக்கு நீங்க ஃபேவரட் புதுசா இந்த ஜானர்ல. விக்ரம் வேதா விக்ரம் வேதா கேங்ஸ்டர். ஓகே அடுத்து. டக்குன்னு கேட்டாலாம் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகாதுங்க. சரி ஓகே யோசிச்சு சொல்லுங்க. ஓகே சொல்றேன். இந்த பரணி, படத்தோட ஃபர்ஸ்ட் சீன் என்னன்னு கேட்டாலே அவருக்கு தெரியாது. எனக்கு பரணி இப்ப ஆதி என்ன உங்களுக்கு தெரியல. பட் ஆனா எனக்கு நான் நிறைய பேர் சொல்லியும் கேட்டிருக்கேன். ஆனா இது என்னோட பர்சனல் ஒப்பீனியனாவே நான் சொல்றேன். நான் வந்துட்டு புதுப்பேட்டை வந்துட்டு ஸ்கார்ஃபேஸ் குட்ஃபெல்லாஸ் அளவுக்கு நான் ரேட் பண்ணுவேன். இது செல்வராகவன்றதுனால சத்தியமா சொல்லல. ஏன்னா அந்த படம் வந்துட்டு ஒரு சென்சேஷன். அதை வந்துட்டு அப்படி தவிர்த்துட்டு போக முடியாது. ஆனா அதனாலதான் நீங்க ஒரு நல்ல மூவி பஃப் ஆச்சே, எதனால பிடிக்கலன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வம். இல்ல உங்களை ஆக்சுவலா எதுவும் சொல்ல படம் மாட்டேன். ரிலீஸ் ஆகும்போதே மிக்ஸ்டு ரிவ்யூ தானங்க வந்துச்சு. இல்ல மிக்ஸ்ட் ரிவ்யூ. விஷால் நான் ஒன்னு சொல்லவா? எனக்கு சொல்லுங்க பாருங்க. அவரு பிலிம்ஸ்லயே வந்துட்டு எனக்கு நிறைய விஷயங்கள் எனக்கு வந்துட்டு ஒர்க் ஆகுது. மயக்கம் என்னதான் ஓரளவுக்கு ஓகேவா எனக்கு ஃபீல் ஆச்சு. சினிமா படமே பிடிக்காதா? பிடிக்காதா? அதெல்லாம் இருங்க, ஆமா சீரியஸா சொல்றேன். எனக்கு அவர் படங்கள்ல சில விஷயங்கள் பிடிக்குங்க. ஆனா எனக்கு படமா வந்துட்டு மொத்தமா ஒர்க் ஆகுமான்னு கேட்டா எனக்கு ஒர்க் ஆகாது. சீரியஸா தான் சொல்றேன். அவர் படங்கள் நிறைய படங்கள் எனக்கு அப்படிதான். ஆனா அதை சொன்னா ஐயோ அவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படின்லாம் வந்துருவாங்க, அட்டாக் பண்ணுவாங்க. அதனால இல்ல பரணி நீங்க மொட்டையா போடுறீங்கல்ல, அப்ப காண்டாவும்ல. ஃபர்ஸ்ட் பார்ட்டே பிடிக்கல, மொட்டையா போடுறேன்? அதுக்கு கீழே இதான் என்ன மொட்டையா காரணம் அப்படின்ட்டு நீங்க ஏதாவது சொல்லலாம்ல. ஃபர்ஸ்ட் பார்ட்டே இல்ல எனக்கு பிடிக்காது அப்படின்றது. எனக்கு பிடிக்காதுன்னு தானே விஷால் போட்டிருக்கேன். இல்ல பரணி திட்டுறாங்கன்னு தெரியுது இல்ல, அந்த நெகட்டிவிட்டியை கொஞ்சம் குறைச்சுக்கணும்னா இதனால பிடிக்கலன்ட்டு சொன்னீங்கன்னா ஓகே இவனுக்கு இந்த காரணம் பிடிக்கல போலன்ட்டு போயிடுவாங்க. விஷால் இது காரணம் சொன்னாலும் வந்துட்டு உங்களை நேரத்துல புரிஞ்சுக்குவாங்க விஷால். பட் நிறைய பேர் அப்படி கிடையாது. சரியா அப்படி வரீங்க. அதுவும் இல்லாம தனுஷ் படமா இருக்க போய் நீங்க வந்துட்டு ஓகே அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிறாங்க. என்ன பண்றது போக. ஆதி ப்ரோ எங்கேயோ வெளியே இருக்காரு, சாப்பிட போயிருக்காரு, அதான் வரல போல. போட்டோ போட்டிருக்காரு. அப்படியா? இல்ல அவர் வரவேணாம். சொல்லுங்க மகேஷ். இல்ல ஆதி இல்லன்னா என்ன குட்டி ஆதி நீங்க இருக்கீங்களா? அப்புறம் என்ன இல்ல புரியல எனக்கு. இல்ல புதுப்பேட்டை பிடிக்காதா உங்களுக்கு? நோ. விஷால் சொல்லுங்க பாருங்க சொல்லுங்க.
வாய்ஸ் ஆஃப் ஹிந்த் ரஜாப் அந்த படம் நான் உங்களை பார்க்க சொன்னேன்ற மாதிரி ஞாபகம் தெரியல, பட் நல்ல பார்க்க நல்ல ஞாபகம் இருக்கு, நீங்க சொன்னீங்க. அந்த படம் பாத்துறேன். இந்தியால பேன் பண்ணிட்டாங்க. இந்தியால பேன் பண்ணிட்டாங்களா? ஆமா, இந்தியன் தியேட்டர்கள் ரிலீஸ் ஆகாது. இன்னைக்கு ஃபிளாஷ் நியூஸே அதானே. என்னது என்ன என்ன இந்தியா ரிலீஸ் ஆகாது அந்த படம், இப்ப நீங்க சொன்ன படம், அந்த அது இந்தியா ஆக்சுவலா இப்ப அந்த படம் டிஜிட்டல்லே வந்துருச்சேங்க. இல்ல, அதுக்கப்புறம் இப்ப தியேட்டர்கள் ரிலீஸ் பண்றாங்க. ஆமா அந்த படம் வந்துட்டு சரி சரி, இல்ல சாரி விஷால், நான் குறுக்கிடுறேன். பட் நீங்க சொல்ல எனக்கு வந்து ட்விட்டர்ல அந்த ட்வீட் என் ஃப்ரெண்ட் நண்பர் ஒருத்தர் ரீட்வீட் பண்ணியிருந்தாரு, இப்பதான் பாக்குறேன். Reportedly being blocked by Indian CBS fears it damage Israel-India relations. அதனாலதான், அதான் காரணம். ஆனா நமக்கு தான் லிங்க் வந்துரும். ஓகே விஷால். இல்ல அதுக்கு கீழே வந்துட்டு ஸ்பாய்லரே போட்டாங்க, பட் அந்த ஸ்பாய்லர் இல்லாம தான் வந்து நான் பாதி அப்படியா? இல்ல அந்த மேட்டர் மட்டும் நான் படிச்சிட்டேன் சினாப்சிஸ. அது ஓகே, பரவாயில்ல, பாப்போம். இல்ல நான் அது தெரியாம பார்த்தேன் விஷால் நானு, அதனால எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி பயமா, இன்னும் இம்பாக்டா இருக்கும். ஓகே சரி, வந்துட்டு சரி, பேக் டு டாபிக். வந்துட்டு மயக்கம் என்ன மட்டும்தான் ஒர்க் ஆச்சு. 1001 உங்களுக்கு செட் ஆகலையோ? 1001 எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிடிச்சிச்சு. விஷால் ஏப்பா பேசி டைம் வேஸ்ட் பண்ற? சரி அம்மா, ஏதோ ஒரு படம் சொன்னீங்களே, அது என்ன படம்? வாய்ஸ் ஆஃப் என்னது? ஹிந்த் ரஜாப். வாய்ஸ் ஆஃப் ஹிந்த் ராஜாவா? ஹிந்த் ரஜாப், RAJ. மகேஷ் சொன்ன இந்த ஆள் சொல்றது புரியாம நீங்க பாட்டுக்கு இந்திரஜித் யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்த்தேன். மகேஷ் ப்ரோ ஏதாவது வேணும்னா கேளுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அப்படி இருக்கா? ஓகே சரி, கேக்குறப்ப மெசேஜ் பண்ணி விடுங்க. ஆமா, அதானே, அது தப்பான படம் இல்லனே பரணி. அவர் தப்பா சர்ச் பண்ணி வேற ஏதாவது டவுன்லோட் பண்ணி பாத்துற போறாருன்னு படம் என்ன என்கிட்ட கேளுங்க, நான் அந்த படத்தை அப்படி சொன்னேங்க. ப்ரோ தனுஷ் இந்த சிறை டைரக்டர் மூவி பண்றாங்கன்னு நீங்க வலைபேஜ்ல சொல்லியிருந்தாங்க, அது உண்மையா ப்ரோ இல்ல எப்படி? உண்மையானு தெரியல, ஆனா உண்மையா இருந்தா நல்லா தான் இருக்கும். இல்ல பிரகாஷ் ப்ரோ, அதாவது வினோத்தோட படம் வந்து சூர்யாவுக்கும் இந்த சிறை டைரக்டர் படத்தை தனுஷோட 7 ஸ்கிரீன்ல இருக்கிற கமிட்மெண்ட் வந்து அது சிறை டைரக்டருக்கு போகிறதா சொன்னாங்க. அதாவது வினோத் கூட தனுஷ் படம் இல்லைங்கிறது வந்து உண்மைதான். ஏன்னா தனுஷ் வந்து அவருக்கு வந்து லேட் ஆக அவருக்கு நான் இதுக்கே லேட் ஆகுறேன், படம் லேட் ஆகுன்னு சொல்லிட்டு அவர் விலகிட்டாரு. சூர்யா கூட நடக்குமோன்னு எனக்கு இன்னுமே நம்பிக்கை இல்லை. ஏன்னா வந்து சூர்யா இப்போ கரெக்டான ஒரு லைனை வச்சிருக்காரு. இது கூட போனால் ஷூட்டிங் கொஞ்சம் டிலே ஆகுது. இப்போ வந்து கண்டென்ட் படம்னாலும் கொஞ்சம் லேட்டாக ஒரு 6 மாசம் 1 வருஷம் இழுத்துட்டாரு அப்படிங்கிற ஒரு யோசனை எல்லாத்துக்கும் இருக்குங்கிறதுனால எல்லாரும் யோசிச்சு விலகிறதா கேள்விப்பட்டேன். கண்டிப்பா சூர்யா படமும் நடக்குமான்னு எனக்கு சந்தேகம் தான். ஆனா சிறை கிட்ட சொன்ன அந்த கான்மேன் ஸ்டோரின்னு சொல்லியிருந்தாங்க, அத தனுஷ் சொல்லியிருந்தாரு. ஆனா அது என்ன பண்றது, ப்ரீ ப்ரொடக்ஷன் போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாத்துலயும் இவர் இழுப்பாரு போல இருக்கு, ஒட்டு மொத்தமா இருக்கு. அதனால எல்லாம் தனுஷ் வேணும்னு சொல்லிட்டு விலகிட்டாரு போல இருக்கு. ஆனா தனுஷ் அப்படி விலகி இருந்தாருன்னா தனுஷ் எடுத்து நல்ல முடியும்னு சொல்லலாம். ஆனா இது சிறை டைரக்டர் பண்றாரான்னு தெரியல. ஆனா கதை சொன்னாருன்னா கண்டிப்பா ஓகே ஆயிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா கண்டிப்பா அவருக்கு தெரிஞ்சிருக்கும், வெற்றியோட எல்லாம் கூடிய இருந்தவர் தானே சுரேஷ். கண்டிப்பா தனுஷுக்கு பழக்கம் இருக்கும்னு தான் நினைக்கிறேன். அதனால அதுவும் சிறையும் ப்ராமிசிங்கான படம். இன்னொன்னு யூத் ஈவெண்ட்ல சிறையை பத்தி பேசினாரு பாசிட்டிவா. அதுவும் இன்னொன்னு எனக்கு என்னன்னா, வினோத்தை பொறுத்த வரைக்கும் இனிமேல் வந்து பெரிய ஹீரோ பக்கம் போகாம அவர் டயர் 2 லெவல்ல உள்ள ஆக்டர்ஸ் யாராவது ஒருத்தவங்க வச்சு டயர் 2 டயர் 3 அப்படி வச்சு பயங்கரமா அவரோட கண்டென்ட் படத்தை அப்படி கண்டென்ட்டாவே எடுத்துடலாம், கண்டென்ட்டாவே கொடுத்துடலாம். எனக்கு அதுவா பெட்ரு. கார்த்தி கூட டைல்யூட், அதான் கார்த்தி வரைக்கும் பீக், அதுக்கப்புறம் ரொம்ப டைல்யூட் ஆயிட்டாருண்ணா. அப்படி இப்படின்னு அவரை மாத்தி விட்டு. நீங்க சொல்ற அந்த கண்டென்ட்டோட இது பண்றது சூர்யா சூப்பரா செட் ஆகல ப்ரோ. அவ்வளோ ரெண்டும் சேர்ந்து பண்ற படமா சூர்யா கண்டென்ட் போனாருன்னா சூர்யாக்கே செல்ஃப் எடுக்க மாட்டேங்குது. ஃபுல்லா கண்டென்ட்டா இல்லாம அப்ப தீரன் மாதிரி ஒரு படம் எடுக்கும்போது சூர்யா சூப்பரா செட் ஆகும்ல. இனிமேல் தீரன் மாதிரி ஒரு படத்தை வினோத் நினைச்சாலும் எடுக்க முடியாது. அது என்னமோ உண்மைதான். ஆனா பிரகாஷ் உங்களுக்கு இது சும்மா இதுவும் பண்ணணும்னு கேட்கல, வலிமை உங்களுக்கு ஒர்க் ஆச்சா? சுத்தமா ஒர்க் ஆகல. திட்டி இருக்கேன். கட்ட வாரத்துல திட்டின படம்னு வச்சுக்கீங்களா? அவ்வளவு பாதிக்கப்பட்டீங்களா? வீட்டுக்கு அஜித் ஃபேன்ஸே என்ன போட்டு அடிக்கடி அடிச்ச படம் அது. ஏதோ 2வது தடவை பாக்குறப்ப ஒரு ஆறுதலுக்காக அப்படியே நல்லா இருக்கு
ஓகே வாட்சபிள் அப்படிங்கிற மாதிரி இருக்குமே தவிர, ஆனா எனக்கு தெரிஞ்சு சீன் பை சீனா வந்து ஏதோ ஒரு படத்துல ஒட்டுமொத்தம் ஒரு 4 சீன் தேரும், அவ்வளவு சீனா ஒரு 4 சீன் தேரும் தவிர படம் வந்து ஒரு அந்த செகண்ட் ஆஃப் கண்டினியூஷன் ஆக்ஷன் கிடையாது. இந்த ஒரு சேஸ் படத்தை இருக்குல்ல விடுங்க, அதுதான். கதையை விடுங்க, மேக்கிங் ஒரு சினிமோட்டோகிராஃபில ஒரு பயங்கரமான ஒர்க்குன்னு ஒண்ணுமே இல்லாத ஒரு படம், அவ்வளவு பெரிய படம். ஒரு மோசமான இன்ட்ரோ, சொல்லுங்க. மோசமான இன்ட்ரோ பிளாக், மோசமான கிளைமேக்ஸ் அந்த படம் எல்லாத்துலயும். எனக்கு அதனால அந்த படம் நான் எப்பவுமே சொல்லுவேன், எப்பவுமே நான் சொல்றேன், நான் ரிப்பீட்டடா இந்த டைலாக் திரும்ப திரும்ப 100 தடவை சொன்ன ஒரே ஆனாதான் இருப்பேன். ஒரு படத்துக்கு இன்ட்ரோ, இன்டர்வல், கிளைமேக்ஸ் 3 ரொம்ப 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 முக்கியம். இந்த 3 நல்லா இருந்தா நடுவில் அங்கங்க வச்சு மேட்ச் பண்ணிக்கிட்டாலும் படம் பயங்கரமா தெரியும். ஆனா இந்த 3 சொதப்புனா நீங்க படம் என்னத்தான் நல்லா எடுத்தாலும் அது அட்டர் வேஸ்ட் தான். 3 சொதப்புனாலே மொத்தமா உங்களுக்கு நெகட்டிவ் இம்பாக்ட் தான் படத்து மேல விழுவும். அப்படி சொதப்பின படமும் அது ஒண்ணு. அடுத்தது என்னன்னா லுக்கு. ஒரு படத்துல ஒரு தடவை அந்த கண்டினியூட்டி விட்டு போகலாம், படம் பூரா இருக்கக்கூடாது. இப்ப நீ ஆரம்ப படத்துல இது மாதிரி இருக்கும், ஆனா ஆரம்ப படத்துல லுக்ல மேட்ச் பண்ணிட்டாரு யார், விஷ்ணுவர்தன் கேமரா ஒர்க்ல மேட்ச் பண்ணிட்டாரு அந்த ஓம் பிரகாஷ். சூப்பரா ஓம் பிரகாஷ் காட்டியிருப்பாருண்ணா ஆனா இயற்கையில. ஆரம்ப படத்துலயும் லுக்ல ஒர்த்தா வந்து காட்டியிருப்பாரு. மிஸ்கண்டினியூஷன் பயங்கரமா இருக்கும், கண்டினியூஷனே இருக்காது படத்துல, பயங்கரமா மிஸ் ஆகும் ஆரம்பம்ல. ஆனா ஆமா விஷ்ணுவர்தனும் பிரகாஷ் கேமராமேனும் அதை அயன் பாத்துக்கிட்டாங்க. பாக்ஸ் இருக்குல்ல, இல்ல எல்லா அந்த சீன்லயுமே நீங்க பாடி லிப்ட் அயன் பாக்ஸ் ஓபன் சீன், டைப். நீங்க ஆமா லிப்ட் ஆமா போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா காருக்குள்ள வந்து ஹேர் கட்லாம் ஷார்ட் ஹேர்ல மாறிடுவாரு. இருப்பாரு, லிப்ட் ஓபன் பண்ணும்போது ஃபுல் ஹேர்ல இருப்பாரு. ஆதவங்கிற பாருங்க, அவன் பேர் என்ன, ஆர்யா. அத இருங்க, வருஷம் அரசியல் இப்படிதாங்க அரசியல் பேசிட்டு இருக்க, ஃபுல்லா வாழ்க்கையில இப்படி ஓடிட்டு இருக்கா, ஒரு வாரம் 10 நாளா திடீர்னு இப்படிதான் எங்கேயோ வந்துடும். அர்ஜுன் படத்துல அர்ஜுன் கேரக்டர்ல வருமா ஆர்யா பேரு, அந்த சீன்லயும் பாத்தீங்கன்னா அப்படி ஆமா இருக்கும். ஆமா. நரேன் சீனு எல்லா படத்துல நிறைய சீன்ஸ் அப்படி இருக்கும். கிளைமேக்ஸ் இருக்க இன்னும் சூப்பர் ஆயிரும். அப்படி என்னன்னா அந்த கிரீன் கலர் லைட் டி ஷர்ட்ல அந்த போட் எல்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவல் இறக்கிருப்போம். அப்படி அந்த பிளாஷ்பேக் படத்துல சுத்தமா ஃபிட்டா இருக்கும். டோட்டலா கண்டினியூஸ்டி மிஸ் ஆயிருந்தாலும் படமா அந்த கேமரா ஒர்க்லயும் விஷ்ணுவர்தன் ரைட்டிங்லயும் அந்த படம் தப்பிச்சிருச்சு. ஆனா இது இருக்கே, ரைட்டு விடுங்க, போனா இன்னும் சிவா திட்டின மாதிரி அது இன்னும் ஆனா பிரகாஷ் ஆக்சுவலா ஒன்று விஷயம் இருக்கு. ஒரு அது விஷயம் என்னன்னா, நான் உள்பட எல்லாருமே அஜித் ஃபேன்ஸ் வந்து நிறைய பேர் அஜித் அது இந்த என்னை விட ஒரிஜினலா பயங்கரமா தீவிரமான அஜித் ஃபேன்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்கள பலர் வந்து சிவாவை திட்டின அளவுக்கு வினோத்தை திட்டல. ஆனா சிவா திட்டணும்னா அதுக்கு ஈக்குவலாவும் அதுக்கு மேலே கூட வினோத்தை திட்டலாம். அந்த 3 படங்கள்ல 2 படங்களுக்காக ஒரு படத்தை விட்டுருங்க, ரீமேக் படம் அப்படிங்கிற கேட்டகரி பிளஸ் அதுலயும் ஒரு அதுலயாச்சும் நல்லா இருக்கும், ஒரு 4 சீன் நல்லா மாசின்னு இருக்கும். மற்ற 2 படத்துக்காக நீ சிவாவை திட்டிட்டு இருக்க அளவுக்கு வினோத்தை யாரும் திட்டுறது இல்ல. ஆனா நீங்க இப்ப ஆரம்பம்னு சொன்ன ஞாபகம் வருது. அதுல இந்த காஸ்டியூம் இருக்கு தெரியுமாண்ணே, ஸ்டைலிஷ் தமிழிச்சி பாட்டுல ஏர்போர்ட்ல இருந்து வருவார்ல, எங்க அப்பா உளுத்திருப்பாங்க காஸ்டியூம்லாம், அப்படி பார்த்து செதுக்கி இருப்பாங்க. இல்ல அந்த படம் பூரா காஸ்டியூம் சூப்பரா இருக்கும், படம் பூரா காஸ்டியூம் பயங்கரமா சினிமாட்டோகிராஃபி பண்ணிருப்பாங்க. 2 நல்லா இருக்கும். அது போல வரலாறு படத்துலயுமே கண்டினியூ மிஸ் ஆகியிருப்பாங்க, நானும் இல்ல பார்த்தேன். இல்ல ஒரு வரலாறுல ஒண்ணு கூட அது மிஸ் ரொம்ப ஆகாது. டைம் எடுத்து. வரலாறுல கண்டினியூட்டி மிஸ் ஆகிறதுக்கு ஏகப்பட்ட சான்ஸ் இருந்துச்சு. ஏன்னா படம் வந்து எடுத்தது 3 வருஷத்துக்கு மேல ஷூட்டிங், படம் பயங்கரமா இருக்கு. ஆனா ஒரு இடத்துல கூட கண்டினியூ மிஸ் ஆகாது. இதோட கொடுமை என்ன தெரியுமா, அது அந்த படத்துக்கே ஒரு அமைஞ்ச பிளஸ்னே சொல்லலாம். ஏன்னா எப்பவுமே ட்ரிபிள் ஆக்ஷன் ரோல் பண்ற நடிகர்கள் பண்ணுவாங்கல்ல, ட்ரிபிள் ஆக்ஷனா பண்ணா ஏதோ ஒரு வகையில வித்தியாசப்படுத்தி காட்டுறவங்களுக்காக உடம்பு குண்டாக்கிறதுக்காக பலூன் கட்டுவாங்க, இல்ல வந்து அது நிறைய விஷயங்கள் செய்வாங்க. அது கொஞ்சம் லுக்ல வேக்ஸ் தெரியணும், இல்ல தலையில முடி அள்ளி கொட்டுவாங்க, விக்க பயங்கரமா இல்ல தாடி ட்ரிம் பண்றது அப்படி போயில. ஆனா இந்த படத்துல நேச்சுரலாவே 3 படத்துக்கு 3 கேரக்டருக்குமே 3 விதமான பாடி இருக்கும். அது படம் டிலே ஆனதுலேயே ஒரு பாசிட்டிவ் நினைக்கிறேன். இப்ப அது பாத்தீங்கன்னா பெரிய அந்த ஆச்சரியம். பயங்கரமா வரும். ஏன்னா அதுல வந்து ஹீரோ கேரக்டர் விஷ்ணு, அந்த கேரக்டர் கொஞ்சம் இந்த ஜப்பியா குண்டா கொஞ்சம் இருப்பார் கொஞ்சம். ஆமா குண்டா இருக்கும், கொழுக்கு முழுக்குன்னு இருக்கும். அதே ஜீவா கேரக்டர் பாத்தீங்கன்னா டோட்டல் பிளாட். ஆனா இதுக்கு ரெண்டுக்கு நடுவுல இருக்க கேரக்டர் இந்த சிவா அப்பா கேரக்டர், அப்பா கேரக்டர். இப்படி 3 கேரக்டருக்குமே பாத்தீங்கன்னா 3 விதமான பாடி, 3 விதமான ஃபிட்னஸ், ஆனா 3 விதமான வேரியேஷன் படத்துல இருக்கும். பாடி லாங்குவேஜா இருக்கட்டும், டைலாக் டெலிவரி ஆகட்டும், இல்ல வந்து ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் ஆகட்டும், அந்த பாடியிலே கை இந்த விரல்கள் 3 பேத்துக்குமே விரல்கள் கை ஆட்டி பேசுறது வித்தியாசமா இருக்கும். அந்த உதாரணமா அந்த பொண்ணோட யாரு அசினோட ஃப்ரெண்டை பாக்குற இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் விஷ்ணு வந்து அந்த பாடியில கையாட்டி பேசுறது, ஜீவா கையாட்டி பேசுறதுமே வேரியேஷன் இருக்கும். ஏன்னா ஜீவாட்ட பாத்தீங்கன்னா நிறைய சிவாவோட சாயல் இருக்கும், அந்த எல்லா விஷயமும் சிவாவோட இது வரும். அதெல்லாம் பயங்கரமா மிக்ஸ் இந்த பண்ணிருப்பாங்க அந்த ஹேர் படத்துல. முதற்கொண்டு இந்த லாங் ஹேர் அதான் கொஞ்சம் வேற அப்பப்ப எல்லாமே வேற நான் இருக்கும். சொல்றேன், அது அந்த படத்துக்கே பாத்தீங்கன்னா அதுதான் மிகப்பெரிய ஒரு பூஸ்ட். அது எனக்கு சொல்றேன், நான் வந்து அந்த படத்தை பல 100 முறை பார்த்திருக்கேன் தவிர அந்த படத்துல ஒரு சின்ன அந்த இது மாதிரி கண்டினியூட்டி மிஸ் அது எதுவுமே தெரியும். இத்தனை வருஷம் டிலே பண்ணி எடுத்தாங்களா அப்படின்னு எதுவுமே தெரிய அளவுக்கு உடனே தொத்தாபுரம் சீனை தூக்கி இருந்தா
சீன் தான் சுருக்கி இருந்தா இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பிங்கா பயங்கரமா இருந்திருக்கும் அந்த படம். அது கூட முதல் டைம் ஆனா பார்க்கும்போது அந்த கூட ஒண்ணும் ஆனா தெரியாது bro. பிரகாஷ் ப்ரோ நீங்க ஆரம்பம்ல இன்னொரு விஷயம், அவங்க அந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேவே பயங்கரமா இருக்கும் ப்ரோ. அது வெறித்தனமா அது போயிட்டே இருக்கங்காட்டி நம்ம எதையுமே கவனிக்க விட மாட்டாங்க. நம்மளுக்கு ஒரு படம் அந்த படத்துக்குள்ள கனெக்ட் ஆகாம இருக்கும்போது தான் நம்ம அதுல என்ன நொட்டு நூல்ல இருக்குன்னு சொல்லுவாரு. அந்த விஷயத்துல அந்த படத்துல யுவனும் சரி, அவர் பேர் என்ன, இவங்க 2 பேருமே இல்ல நம்ம யுவன் ஓபி அந்த விஷ்ணுவர்தனும் சரி. படத்துல ஃபர்ஸ்ட் தியேட்டர்ல பாக்குறப்ப யுவன் ஓபி அந்த படத்துக்கு ஒரே மியூசிக் டடன் டன் டடன் டன் டடன் ஆனா அது டடன் பயங்கரமா டன் ஒர்க் அவுட் டடன் ஆயிருச்சு ப்ரோ. டடன் டடன் டன் டடன். அத பிஜிஎம் ஒன்னதாங்க படம் போற அப்படி இது வரைக்கும் இவன் அப்படி போட்டதே கிடையாது, எந்த படத்துக்கும் போட்டதே கிடையாது. பிளாஷ்பேக்ல அதான் யூஸ் அதுக்கப்புறம் பண்ணுவாங்க. ஓபி அடிச்சது இந்த ஓட்டு என்னது கோட்ல. அது வரைக்கும் அவர் வந்து ஓபிங்கிறது அடிக்க மாட்டேன் அப்படி மாத்தி மாத்தி வெரைட்டி காமிப்பாரு. வலிமையும் மரண ஓப்பினா அநியாயம். வலிமையில அவர் மியூசிக்கே போடல, ஜிப்ரான் மியூசிக் போட்டாரு பேக்ரவுண்டு. ஜிப்ரான் அவர் விசில் தீமே படத்துல வைக்கலங்க ஜிப்ரான், அதனால வலிமை. விஷால் ப்ரோ, நீங்க இந்த ஸ்டைலிஷ் தமிழச்சி பாட்டை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்களா, அதுல அவர் ஏர்போர்ட்ல இருந்து வெளியே வரும்போது லிரிக்ஸுமே கரெக்டா, அவர் என்ட்ரிக்கு ஒரு லிரிக் ஒன்று வரும், அதை டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகல, ஆனா அது செம்மையா இருக்கும் அந்த இடத்துல. இல்ல நீங்க சொன்னோன்னே டக்குன்னு இது வருது. அது என்னன்னா, இப்ப பெண்கள் வந்துட்டு பாடி ஏகே வர்றது இருக்குல்ல, அது வந்துட்டு இதுலயும் சரி, எண்ணெய் அறிந்தால வந்துட்டு இந்த இதயத்தில் ஏதோ ஒன்றுன்னு ஒரு ட்ராக் அனுஷ்காக்கு வரும். அதுல ஏகே அவங்க பாக்குறதே அப்படியே ஆச்சரியமா பார்ப்பாங்க. அப்படி காட்டுவாரு ஜிவிஎம். ஏகே ரசிச்சு காட்டியிருப்பாரு. யோ நீ என்ன எனக்கு உண்மையாலுமே ஃபேன் பாயா தோணும். எனக்கு வந்துட்டு விஷ்ணுவர்தனுக்கு அப்புறம் ஜிவிஎம் வந்துட்டு ஏகே யூஸ் பண்ணதுதான், யோ என்ன இப்படி எடுத்திருக்க. அதே மாதிரி ஆரம்பம்ல அந்த அயன்பாக்ஸ் சீன்ல கண்டினியூட்டி பயங்கரமா மிஸ் ஆயிருக்கும், ஆனா சீன் பார்க்கும்போது எதுவுமே தெரியாது. ஆமா ஆனா சீன் பீக்கு, ஏன்னா அதுல ஹேர்லாம் மொட்டை அடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொன்னு எனக்கு தோணும் என்னன்னா, மொட்டை அடிச்சிருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு அதை விட இந்த சீன் ஒன்று இருக்கும், அந்த ஸ்டைலிஷ் தமிழச்சி சாங் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கன் அட்டாக் பண்ணி வருவாங்கல்ல, அப்ப அந்த ஸ்கார்ஃப் ஒன்று போட்டு வருவார்ல, அந்த லுக் சூப்பரா இருக்கும். அந்த காஸ்டியூம் டிசைனிங்கே செமையா இருக்கும். அந்த ஸ்கார்ஃப் ஒன்று கழுத்துல சுத்திட்டு சூப்பரா வரும், அந்த கன் ஹேண்டிலிங்கோட செமையா இருக்கும் அந்த சீன்லாம். அப்புறம் இன்னொன்னு வந்துட்டு இது எனக்கு கரெக்டான்னு தெரியல, தப்பா இருந்தா கரெக்ட் பண்ணுங்க. பில்லால வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் பில்லா கேரக்டர் இருக்குல்ல, அது ஏதோ அவரு இந்த ஸ்டன் சீக்வன்ஸ் பண்றப்ப ஆக்சிடென்ட் ஆகி ஏதோ 3 மாசம் டிலே ஆச்சுன்னாங்க. அதுக்கப்புறம் அது எப்படி ஆயிடுச்சுன்னா, அந்த வேலு கேரக்டர் கொஞ்சம் குண்டா இருப்பாருங்க, அதுல ஒரு வேரியேஷன் இருக்கும். அந்த மாதிரி அவருக்கு அது மாதிரி நேச்சுரலா கரெக்டா அமைஞ்சிருச்சு. அந்த இந்த பாட்டு இருக்குல்ல, சேவல் கோடி பாட்டுலாம் அதுல கொஞ்சம் டிலே ஆனது உண்மைதான். அதுல வந்து ஆள் கொஞ்சம் குண்டா இருப்பாரு வேலு கேரக்டர்ல. பில்லா கேரக்டர்ல டோட்டலா இறக்கிருப்பாரு. சூப்பர்யா அப்படின்ற படம் அது. எனக்கு ஆரம்பம்லயே நெகட்டிவா பட்டது வந்து இந்த பிளாஷ்பேக்ல மட்டும்தான் அவர் கொஞ்சம் குண்டா இருக்கிற மாதிரி இருக்கும், மத்தபடி படம் ஃபுல்லா பக்காவா. பிளாஷ்பேக்ல இதா இருப்பாரு, ஃபிட்டா இருப்பாரு. எனக்கு பிளாஷ்பேக்ல தான் குண்டா ஏன் தெரியுமா அப்படி தோணுது மெய்யே, அது ஃபுல் ஷேவ் க்ளீன் ஷேவ் பண்ணிருப்பார்ல, அதனால உங்களுக்கு அப்படி தோணும்னு நினைக்கிறேன். அதுலயும் கொஞ்சம் படத்திலேயே இன்னொன்னு கூட ராணா இருந்ததுமே ஒரு இதா வெங்கட் பிரபு இருக்காருல்ல, வெங்கட் பிரபு ட்வீட்டே போட்டிருப்பாரு, அந்த படம் வந்தப்ப நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த லுக்ல ப்ளூ கலர் ஷர்ட் போட்டு லைட் ப்ளூ இருக்கும், அந்த ஷர்ட் போட்டு டக்கின் பண்ணிருப்பாரு. அந்த ஸ்டேஷன்ல வந்து இந்த போலி அந்த விட மாட்டேன் சுடுவார்ல, அது பேர் எல்லாம் போலி கார்டு. அது என்னது, அதாங்க வரல திடீர்னு, அதாவது திடீர்னு 4 வார்த்தை வாய்க்குள்ள மாட்டிக்க வராது இல்ல, அந்த மாதிரி அந்த புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டுங்கிறது வாயில வரல. அதை சுட்டு காமிப்போம், அதுல வந்து செம்ம ஃபிட்டா அது வெளியே வருவாப்புல, அந்த ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வர சீன்லாம் அதை அந்த இது வெங்கட் பிரபு கோட் பண்ணி, அண்ணா இதுதானா நானும் கேட்டேன், அடுத்த படத்துல கண்டிப்பா வைக்கிறோம்னா அப்படின்னு சொல்லி இந்த மங்காத்தாக்கு ஒரு சீன் கேட்டிருந்தாரு. ஒரு சீனுக்கு வந்து டோட்டலா கிளைமேக்ஸ் வந்து டோட்டல் முரட்டுத்தனமா ஃபிட் ஆகி வேற மாதிரி கேட்டிருந்தாரு. ஆனா அதுக்கு இவர் என்ன பண்ணாருன்னா, அந்த கிளீன் இது பண்ணிக்கலாம், ஃபிட் ஆக வேணாம், அதுக்கு மேல வந்து லுக்கை மாத்தலாம் அப்படின்னு ஐடியா கொடுத்தாரு. எதுக்காக கேட்கறப்ப அஜித் சொன்ன வார்த்தை என்னன்னா, ஒருத்தன் பணம் அலையும் போது அவன் லுக்கை பத்தி கவலைப்பட மாட்டான். பணம் அவன் இந்த முடி நரைக்கிறது, இந்த தாடி கிளீன் ஷேவ் பண்ணாது, நரைச்சி கொஞ்சம் ட்ரிம்மா இருக்கிறது விட்டுறணும், சட்டையெல்லாம் போட்ட சட்டையை திரும்ப போடுறது, லூசா போடுறதுன்னு இருப்பான். ஆனா அதே அவனுக்கு வந்து பணம் கிடைச்சி சொகுசா மாறிட்டானா, அவன் போடுற அந்த ட்ரெஸ் காஸ்டியூம்லாம் பயங்கர ஸ்டைலிஷா இருக்கும். அப்ப அவன் அழகா பார்க்க ஆரம்பிச்சிருவான். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், லுக்க டை அடிச்சு இப்படி வருவோம் அப்படின்னு சொல்லி கோட் சூட் போட்டு அந்த ஐடியா கொடுத்தது அஜித். அவரு வெங்கட் பிரபு சொன்னது என்னன்னா, அவர் ஃபிட்டா வந்து அவர் கேட்டது ஃபிட்டா வந்து அதே லுக்ல ஃபிட்டா வந்து வேற மாதிரி ஐடியா பண்ணியிருந்தாராம். அஜித் என்ன பண்ணா, இது பணம் ஒருத்த வந்துருச்சுல, அப்ப இப்படி இருக்க மாட்டான், அவன் டோட்டலா ஆள் மாறிடுவான், அவன் வந்து லுக்கே அவனை கவனிக்க ஆரம்பிச்சிடும், அது வரைக்கும் கவனிக்காத அதை கவனிக்க ஆரம்பிச்சிருவான், அப்ப நம்ம அது மாதிரி வைக்கலாம் ஐடியா கொடுத்தது. அது கிளைமேக்ஸ் இல்ல இப்படி மாத்தினதான். அங்கேயே ரெட் டிராகனுக்கு ஹிண்ட் வச்சிருப்பாரு, அந்த கோட் சூட்லயே இருக்கும். ஆனா எனக்கு உண்மையிலே இது வரைக்கும் நான் பார்த்ததுல பெஸ்ட் லுக்னா மங்காத்தா படம் ஃபுல்லா வர அந்த லுக் தான்.
ஏங்க அது சூப்பரா இருப்பாருங்க, ஒவ்வொரு ஒரே சட்டை, ஷாட்லயும் அந்த அப்படி கோடு இருப்பாரு. போட்ட சட்டை என்கிட்ட இருக்கு. நான் ஒரு தடவை வாங்கி வச்சிருந்தேன் ஆன்லைன்ல, அதே மாதிரி சட்டை. அது செம்மையான கிளாத். அது படம் ஃபுல்லா ஒரே சட்டை, பயங்கரமா இருக்கும் அந்த இது காஸ்டியூம். அப்புறம் இன்னொன்னு, இப்ப இந்த வரலாறுல வந்துட்டு இந்த பிளாஷ்பேக், அந்த கிளாசிக்கல் டான்ஸ் சூப்பரா ஆடிடுவார் தெரியும். நிறைய பேர் ஏகேக்கு டான்ஸ் அது நான் ஏத்துக்கவே மாட்டேன். ஏன்னா வரலாறோட ஓப்பனிங் சாங் எத்தனை பேர் கரெக்டா இளமை ராபர்ட் மாஸ்டர் மொரட்டு டான்ஸ். என்னடா இப்படி இவ்வளவு பிளெக்சிபிளா இருக்கு பாடி அப்படின்ற. இப்ப கூட நீங்க போய் பாருங்க, அதுல சரியான டான்ஸ், அவ்வளவு பிளெக்சிபிளா இருப்பாரு. சேவல் கொடியும் நல்லா டான்ஸ் பண்றோம். ரொம்ப விஷால் ப்ரோ, நல்லா நீங்க ஆடிருப்பாரு. ஆரம்பம்ல அதெல்லாம் விட்டுருங்க. அடடா ஆரம்பம்ல ஒரு காஸ்டியூம் ஒண்ணு இருக்கும். அவருக்கு ஒரு இது பைஜாமா மாதிரி கொடுத்திருப்பாங்க, கால் வரைக்கும். அதுவே மொரட்டு காஸ்டியூம், ஜீன்ஸ் பேண்ட் வேற இதுல. அதுவே மொரட்டு காஸ்டியூம். அந்த இதே சூப்பரா இருக்கும். சரி, எனக்கு இந்த ஏகே பர்த்டே ஸ்பெஷலா அந்த ஏகே பத்தி போதும் பேசிட்டு இருக்கோம். எதுக்காக வந்தோம்? போதுல மிஸ் ஆகிறத பத்தி பேச ஆரம்பிச்சு, வலிமையை பிடிக்குமா கேட்க ஆரம்பிச்சு, வலிமையை கேட்டீங்க, சிவாவை கேட்டீங்க, எவ்வளவு தூரம் லைட்டா போதுங்கிற மாதிரி வினோத கேட்டாலும் இனிமேல் லைட்டா போதும். வலிமை எல்லாம் யாருக்கு தான் ப்ரோ பிடிக்கும்? நீங்க அதெல்லாம் கேட்க. அதான் புதுப்பேட்டையில படத்துல அம்மா அப்பானா யாருக்கு தான் சார் பிடிக்காதுங்கிற மாதிரி, இதுல வலிமையில யாருக்கு சார் பிடிக்கும்? ஆனா அது பிடிக்கிறது 2-3 இருக்கு, அது விட்டுருவோம். சரி, ரைட்டு. நெக்ஸ்ட் எதுக்கு வந்தோன்னு மறந்து போய் இது மாதிரி ஆயிருது. குரோக்கு கிட்ட கேட்கணுமா? நாளைக்கு தமிழ் வெர்ஷன் வந்துருமா கன்ஃபார்மா? நான் புக் பண்ணிருக்கேன். தமிழ் வெர்ஷன் வந்துருமா? ரைட்டு, பாப்போம். நீங்க இன்னும் பாக்கலையா? ஏங்க ஹிந்தி வெர்ஷன் தான் ஃபுல்லப் ஆயிடுச்சுங்க, பயங்கரமா ஃபாஸ்ட் ஃபுல்லிங் ஆயிடுச்சுன்னா நான் தமிழ் வெர்ஷனுக்காக வெயிட்டிங். இப்ப சரி, ஓகே. நாளைக்கு நான் போற தியேட்டர்ல ட்வீட் போட்டாங்க, கண்டென்ட் வந்துருச்சு, நாளைக்கு கன்ஃபார்மா படம் ப்ளே ஆயிரும்ட்டு. நான் புக் பண்ணிட்டேன், அதான் கேட்டேன் உங்ககிட்ட. ப்ரோ அத பொள்ளாச்சிலையா வெயலான் ப்ரோ? ஆமா ஆமா ப்ரோ, ஸ்ரீசக்தியில. பரணி பரவாயில்லையே, நல்லது. நான் திருப்பி அதை எடுக்கிறேன்னு நினைக்கிறேன். நீங்க அப்படி பேசி விட்டீங்க. இதுக்கு ஆதி என்ன அது ஒரு ரிப்ளை வேற பண்ணிருக்காரு பாரு. நீ அதை பார்க்கும்போது இன்னும் எனக்கு காட்டாவது, இன்னும் எனக்கு கொந்தளிக்குது. இவரே போட்டாரு இல்ல, அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, தனுஷ் ஆக்டிங் அட் பிளேசஸ் அண்ட் யுவன் ஸ்கோர் வாஸ் குட், லைக்டு தட். ரொம்ப நார்மலா தான் இருந்துச்சு. wasn't much invested with that. Basically I had few issues. தனுஷை காப்பாத்தும்போது, தனுஷை காப்பாத்துற அந்த சீக்வென்ஸ்லாம் எவ்வளவு கன்வின்சிங்கா எடுத்திருப்பாரு செல்வராகவன். இது யாரோட வசனம்? இந்த பரணியோடதா? இல்ல அது ஆதி என்ன பரணி டக்குன்னு முடிச்சிட்டாரு. அஜித் பல்தான் ஆதிய பாட்டு போட்டு நீங்க அப்ப 2024 போட்ட ட்வீட் என்ன சும்மாவா? பாருங்க, கோவம் வந்துருச்சு. அமிதாப் மாமாக்கு கோவம் வந்துருச்சு. நேத்து அவர் போட்டார், அதை பார்த்து இன்னைக்கு போட்டீங்கன்னு சொன்னேன். இல்ல ப்ரோ, எனக்கு பிடிக்காது, அவ்வளவுதான். அது எனக்கு தெரியுமே, உங்களுக்கு கரா கூட தான் பிடிக்காது. பிரகாஷ் ப்ரோ, ஒரு கூட்டணி ஒண்ணு பயங்கரமா ஃபார்ம் ஆயிருக்கு, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அர்த்தலான கூட்டணி, அர்த்தலான கூட்டணி, அற்புதமான கூட்டணி, ஆடி போற கூட்டணி, அசந்து போற கூட்டணி, வெற்றி கூட்டணி, விஜய் கூட்டணி, அது என்னது விஜய கூட்டணி, விஜய் கூட்டணி, வாகை சூடும் கூட்டணி, என்னது அபரிமிதமான கூட்டணி, வாக்குகளை அள்ள போகும் கூட்டணி. ஆனா உங்களுக்கு ஓகே என்ன சொல்லுங்க? எனக்கு கேட்கல விஷயம் இல்ல, என்னமோ சொல்ல வந்து அரசியல் பேசனால இல்ல. இன்னைக்கு டாபிக் வேற எதுவும் இல்லைன்னா நான் ஒரு டாபிக் யோசிச்சேன், அதை பத்தி பேசலாம்னா பேசலாம். கண்டிப்பா வீக்கெண்ட் வேற கண்டிப்பா பேசலாம். வீக்கெண்ட் டாபிக் தானே, அந்த டாபிக் தானே, பேசுங்க, தாராளமா பேசலாம். அண்ணா தப்பா இல்ல, ஏ டாபிக் இல்ல, இது வந்துட்டு நல்ல டாபிக் தான். ஆனா இந்த டாபிக் நான் சொன்னது அவ்வளவு. ஏ டாபிக் சொல்ல, ஏ டாபிக். ஓகே, ஏ டாபிக் அப்படின்றீங்களா? ஓகே, ஆடியோ லான்ச் ஸ்பீச்சஸ் பத்தி நம்ம பேசிருக்கோமா? நீங்க பார்த்ததுலே பெஸ்ட் ஆடியோ லான்ச் ஸ்பீச் ஒண்ணுதான் சொல்லணும். தர்பார் ஸ்பீச் தான். இருங்க அதான் சூப்பர். அந்த மாதிரி ஒண்ணுதான் சொல்லணும். அது எந்த ஆக்டர் எதா வேணாலும் இருக்கலாம், ஆக்ட்ரஸ் டைரக்டர் எதா வேணாலும் இருக்கலாம், ஒரே ஒரு ஸ்பீச் சொல்லுங்க. அதான் நான் சொல்லிட்டேனே, தர்பார் தலைவர் ஸ்பீச். நம்ம அந்த நீங்க சொல்லிட்டீங்க என்ன ஓடுதுன்னா இந்த கோடம்பாக்கம் ரோட்ல, அதுதான் எனக்கு எந்த ஆடி லான்ச் எக்ஸாக்டா நான் போறேன். ஏன்னா ரஜினி படம் ஆடி லான்ச்ல 2 ஆடி லான்ச்ல ஏதோ சூப்பரா பண்ணிருப்பாரு. ரொம்ப நேரம் பேசுவாரு. 1 மணி நேரத்துக்கு ஜெயிலரா இல்லன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, அதனால தெரியும். ஜெயிலர் தானே 1 hour. ஜெயிலர் 1 hour பேசியிருப்பாரு. 1 hour 1 செகண்ட் போர் அடிக்காது. என்னென்னமோ கதை சொல்லுவாரு, இப்படியோ போகும். அந்த இதெல்லாம் வர ஆடியோ லான்ச் தானே பிரகாஷ் ப்ரோ சொல்றீங்க? அதான் என்னென்னமோ பண்ணுவாருங்க. 1 மணி நேரம் மனுஷன் போர் அடிக்க எப்பா நீனே ஒரு 70 வயசுல ஸ்டேஜ் பீஸ்ல வந்து 1 மணி நேரம் பேசுறது, 1 மணி நேரம் 1 செகண்ட் போர் அடிக்காம பேசுற மாதிரி அது எல்லாம் ஆடியன்ஸ் நான் மறந்து போயிடுச்சு. ட்வீட் பண்ணிருக்கேன், டிவில விளம்பரமே இல்லாம 1 மணி நேரம். ஆமா, அது ஜெயிலர் தானே.
விளம்பரம் இல்லாம ஜெயிலர் போட்டது தான் ஜெயிலர் தான். லென்த்தா. அப்ப அந்த ஸ்பீச் தான் எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரேட்டான ஜெயிலர் தான். மொரட்டத்தனமான ஸ்பீச். விளம்பரமும் போடல இவன், என்னென்னமோ போடுறாங்க. எப்படியா போகுது எனக்கு ஒண்ணுமே புரியல. எப்படியா 1 மணி நேரம் ஒரு மனுஷன் வந்து இவ்வளவு தூரம் பேச முடியாது? அதாவது ஏங்க நான் சொல்றேன், 10 நிமிஷம் நம்ம பேசி முடிச்சோன்னே நமக்கு வந்து ஸ்பேஸ்ல வந்து ரொம்ப லெங்தா பேசினா இப்ப தண்ணி குடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே ஒரு செகண்ட் மியூட்ல போட்டு தண்ணி குடிச்சிட்டு வந்து பேசுவேன். சில நேரம் வந்து இந்த வேல்பாரி கதை சொல்லும் போது ஒரு 40 நிமிஷம் வரைக்கும் போவோம். அந்த 40 நிமிஷம் வச்சு நம்ம படிச்ச கதை நம்ம சொல்லணுங்கிறதுக்காக சொல்றோம். பிரேக் இல்லாம, ஏன்னா நடுவில் பேச முடியாது யாருமே, அதுக்காக நம்ம அந்த கேப் விடாம பேசுறோம். ஆனா ஒரு 1 மணி நேரம் வேற டாபிக்ல, அதாவது வேற ஒருத்தரை பத்தி பேசிக்கிட்டே போகணும், நடுவில் பிளாஷ்பேக் போகணும், ஒரு குட்டி கதை சொல்லணும், என்னென்னமோ பண்ணுவாரு. பயங்கரம் பண்ணி அது எல்லாமே சூப்பரா போய் நம்ம ஒரு செகண்ட் ஏந்திரிக்க விடாது, மாத்த விடாம பயங்கரமா இருந்துச்சு. அதனால அந்த இது ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஆடியோ லான்ச் ஸ்பீச். சூப்பர். எல்லாரும் தலைவர் சொன்னதுனால கொஞ்சம் மாற்றா ஒண்ணு நான் சொல்றேன். எனக்கு வந்துட்டு நான் சொல்லிடுறேன். சொல்லுங்க பல்டான். எனக்கு பிகிலோட ஆடியோ லான்ச். யார் ஸ்பீச் பல்டான்? ஏங்க அவர் யாரு ஸ்பீச் ஏங்க, விஷால் உங்களுக்கே இல்ல எனக்கு புரியல. இல்ல விஷால் ப்ரோ, நான் பாத்துக்கிறேன். விஷால் ப்ரோ நான் பாத்துக்கிறேன். பல்டான் சத்தியம் இல்ல பல்டான். பிகில்ல நிறைய பேர் நல்லா நான் பாத்துக்கிறேன். விடுங்க பல்டான். வருவீங்கல்ல, மாட்டுவீங்கல்ல. அட்லி பேசுனதா இல்ல தளபதி? ஏன்னா அட்லி ஏங்க அந்த ஆடியோ லான்ச்ல அட்லி ஸ்பீச் தாங்க செம வைரல் ஆகுங்க. எங்க அண்ணனுக்கு நான் தான்டா பண்ணுவேன், அப்படித்தான்டா பண்ணுவேன். அதானே அதேதான் எனக்கு அண்ணா ஸ்பீச் தான். எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும் எப்பயும் பிகில் ஆடியோ லான்ச் நிறைய வாட்டி ரிவாட்ச் பண்ணிருக்கேன் விஜய் ஸ்பீச். அடுத்த படம் மாஸ்டர்ல அந்த ஆடியோ லான்ச்ல ஜேடியா தான் இருப்பாரு. அந்த மாதிரி ரொம்ப ஒரு லைட்டா பேசின ஸ்பீச் அது. ஒரு மாதிரி ரொம்ப கேஷுவலா பயங்கரமா பண்ணிருப்பாரு. எனக்கு பிடிச்சது என்னன்னா ஒரு மாற்றா சாமியோட 100 டேஸா 175 டேஸான்னு தெரியல, விவேக்கோட ஸ்பீச். ரஜினி, விக்ரம், சூர்யா எல்லாருமே இருப்பாங்க. ஆமா விஜய் இருப்பாரு. எல்லாரையுமே வச்சு சூப்பர் ரோஸ்ட் வேற, நடுவுல சூர்யாவெல்லாம் ரோஸ்ட் பண்ணிருப்பாரு. சூப்பரா இருக்கும். சரியான ஸ்பீச். நண்பர் ஒருத்தர் ஒரு ஆடியோ லான்ச் சொல்ல வராரு, அது என்னோட கோட்டா முடிஞ்சனால என்னால சொல்ல முடியல, அவரே சொல்லுவாரு. சொல்லுங்க நண்பரே. ஸ்மைலி பாருங்க. இருங்க நான் அதை யோசிச்சுட்டு இருக்கேன். பரணி நீங்க சொல்லுங்க. நீங்க எதை சொல்றீங்க, நான் சொல்லட்டுமா? எனக்கு தெரியும். ஓகே. ஜெயிலர் 2016. ஜெயிலரா? சூப்பர். ரெமோ ஆடியோ லான்ச்சாமே. ஆமா, ரெமோக்கெல்லாம் ஆடியோ லான்ச் நடக்கல. ஆடியோ லான்ச் எங்க நடந்துச்சு? ரெமோக்கு நடந்துச்சுங்க. அது ஒரு ஸ்டேஜ்ல என்ன பேசுவாரு, கார் இல்லங்கிறாரு. அது என்ன படத்தோட ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம், படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வந்துட்டு படத்தோட மோஷன் போஸ்டருக்கு ஒரு லான்ச் வச்சிருந்தாங்க. அது ஆடியோ லான்ச் இல்ல. எனக்கு ஆடியோ லான்ச் இல்லையா பாருங்க, எனக்கு தெரியல, ஞாபகம் இல்ல. ஒரு லான்ச் படத்துக்கு நடந்துச்சு, படத்தோட மூவி லான்ச்னு ஒன்னு நடந்துச்சு. ஆமா. அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இவர் சங்கர் வந்து இந்த மோஷன் போஸ்டர் அது லான்ச் பண்ணாரு. சங்கர் லான்ச் பண்ணி அதானே அது அப்படியே இந்த ஃபர்ஸ்ட் அந்த நர்ஸ் கெட்டப் காட்டினது அது. அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆனோடனே தேங்க்ஸ் மீட்ல தான் அந்த இந்த ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிருப்பாரு. அது தேங்க்ஸ் மீட் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம். ஓ சரி. பரணி தான் பரணி ஃபேவரட். எஸ்கே ஃபேவரட் ஸ்பீச் சொல்லுங்க பரணி. ஜெயிலர். எஸ்கே ஃபேவரட் ஸ்பீச்ன்றான். ஜெயிலர் என்ன நான் பெரிய எஸ்கே சொல்றாருங்க. ஓ சொல்லி கொடுத்துட்டு போயிடாரு இவரு. பிரகாஷ் என்ன உங்களுக்கு பிடிச்ச அஜித் இன்டர்வியூ என்ன? ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஒண்ணு சொல்லுங்க. எனக்கு கோபிநாத் பிடிக்கும். ஒண்ணும் இல்ல, இருக்கிறதே நாலஞ்சு தான். அதுல என்ன கோபிநாத் சூப்பரா இருக்கும். ரொம்ப சூப்பரா. சந்தானத்தை கூட ஜெயடில ஒண்ணு இருக்கும். ஃபேவரட் சொல்லலாம் சொல்லுவேன். ஏன்னா அது ரொம்ப நேச்சுரலா இருக்கும். எல்லாமே ரொம்ப அதாவது அந்த எப்படி சொல்றது, அவரு ஃபார்முலா இல்லாம ரொம்ப நார்மலா இருக்கும். அதனால எனக்கு அந்த சந்தானம் அதை வந்து அழகா இது பண்ணிருப்பாரு. கிட்டத்தட்ட ஒரு பொண்ணு கூட அதுல வந்து கமல் அப்படி பண்ணிருக்காரு, என்னமோ பண்ணிருக்காருங்கிறப்ப அப்படி சொல்லக்கூடாது, சீனியர் அப்படிங்கிற கமல் சார்னு ஒரு சார் ஆட் பண்ண நல்லா இருக்கும். இல்ல மிஸ்டர் முன்னாடி போட்டா நல்லா இருக்கும், ஒண்ணு முன்னாடி மிஸ்டர் இல்ல பின்னாடி சார் அப்படின்னு சொல்ல நல்லா இருக்கும் அப்படின்பாரு. அதெல்லாம் ரொம்ப, ஏன்னா அவருடைய இந்த எண்ணெய் இருந்தால அந்த இதயத்தில் ஏதோ ஒன்று அந்த வருஷம் தான் அந்த ஒரிஜினல் இன்டர்வியூல பார்க்கலாம். அது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாரு. அதனால வேணா ஒரு பக்கம் வந்து சந்தானம் இன்னொரு சந்தானம் வந்து கொஞ்சம் கூட போர் அடிக்க விடாம பயங்கரமா பண்ணியிருப்பாரு. நீயா நான் வினோத் கோபிநாத் கூட பேசுறப்போ வந்து பாத்தீங்கன்னா
ஃபார்முலா இருக்கும் எல்லாமே. அதே மாதிரி சன் டிவில ஒரு இந்த விஜய் சாரதியா அவர் கூட ஒரு இன்டர்வியூ ஒன்று இருக்கும் நினைக்கிறேன். சூப்பரா இருக்கும். அதுவும் Full ஆ ரொம்ப white ஃபார்முலா இருக்கும். background. ஆமா ரொம்ப ஃபார்முலா இருக்கும். அது கலைஞர் டிவில ஒரு இன்டர்வியூ பில்லா சமயத்துல ஒன்று வந்துச்சு நினைக்கிறேன். பில்லா சமயத்துல எல்லா இன்டர்வியூமே பழைய இன்டர்வியூ ஒண்ணு இருக்கும்ல, அந்த புல்லுல உட்காந்துட்டு இல்ல அதெல்லாம் ரொம்ப பழசெல்லாம் சொன்னா இல்ல மக்களுக்கு தெரியாது இல்ல. நம்ம ஆமா ஆமா ரொம்ப ஆமா. பழசோம்னா எதை சொல்றீங்க? ஏன்னா பழசுலயே 4-5 தான் இருக்கு. பழசுல ஒரு 4, புதுசுல ஒரு 4. மொத்தமே 2007 அப்புறம் பேட்டியே இல்ல இல்ல. இல்ல அவர் 2007 தான் கடைசி. கேஷுவலா பேசிட்டு நிறைய பேர் பார்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப கேஷுவலா உட்காந்துட்டு எனக்கு கோவம் வந்துரும், நான் டக்குன்னு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பேசிடுவேன்லாம் சொல்லுவாரு. சரி, என்ன வெளியே தூக்கி போட்ட கேப்ல பரணி ப்ரோ என்ன சொன்னாரு? மாவீரன் ஆடி லான்ச் தான் பிடிக்குறாரு. அந்த நேரத்துல மாவீரன் ஏதாவது நீங்க இருந்தனால நீங்க இல்லாம போயிட்டீங்க. அவர் ஜெயிலர் தானே சொன்னாரு, அப்படியே என்ன தூக்கி வெளியே அப்புறம் என்ன போட்டுச்சு. கேட்டுச்சுல அவர் சொன்னது. நான் திரும்ப வர்றப்ப என்ன மாட்டி விட்டுறாதீங்கன்னாரு. இல்ல இல்ல அது பிரகாஷ் எல்லாத்துக்கும் வாசிக்க ஆரம்பிச்சிருச்சு. 0.5x யூடியூப் வீடியோ ப்ளே பண்ணா எப்படி இருக்கும் ஆடியோ அந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு எப்படி வச்சாலும் புலி ஆடியோ லான்ச்ல டிஆர் பேசினதுதான். அப்படி வாங்கன்ற சூப்பர் சரியான பண்ணுங்க, ஜாலியா இருக்கும். அங்க எனக்கு அந்த ஸ்பீச் அந்த டைம்ல ரொம்ப பிடிக்கும். அப்ப யூடியூப்ல லூப்ல கேட்டிருப்பேன். எஸ்ஜே சூர்யாவோட ரியாக்ஷன், விஜய் அவங்க அப்பாவோட ரியாக்ஷன், அதெல்லாம் இங்க பாருங்க. இல்ல இதை பாருங்க, அவர் சொல்லிட்டு இருக்கும் போதே ஒருத்தர் எஸ்டிஆர் ஸ்பீச் எடுத்து 10 தலை ஆடி லான்ச்னு போட்டாரு. நீங்க ஏசிய ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு ரூம்ல உட்காருங்க, நான் அடுத்து என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. சரியான கூஸ்பம்ஸ். அது அந்த கமெண்ட் பரவாயில்ல. இன்னொருத்தர் ஸ்டூடியோ கிரீன் கேள்வி ஆனல் ராஜா வந்து கங்கு ஆடி லான்ச் சொல்லியிருக்காரு. என்னையா வளர்ந்து கட்டிட்டு வரீங்க? எல்லாத்துக்கும் ஞாபகம் வந்துச்சு போல. ஆடி லான்ச்சோட டக்குனு கோமாளம் ஏஞ்சி வர மாதிரி டக்குனு வெளியே வந்துட்டாங்க. இல்ல அப்புறம் அந்த ப்ரொடியூசர் ஸ்பீச்னு கேட்டீங்கன்னா கலாநிதி மாறன் ஜெயிலர்ல சரியான ஸ்பீச் மாசா பேசியிருப்பாரு. ரஜினிக்கு ஃபுல்லா எலிவேஷன் கொடுத்துட்டு போயிருப்பாரு. எலிவேஷன். ஆமா ஆமா. பெஸ்ட் டைரக்டர் ஸ்பீச் அப்படியே வாங்க. ஆக்டர் எல்லாம் நல்லா சொல்லிட்டு இருக்கோம். பெஸ்ட் டைரக்டர் அட்லி தான். அது தவிர்க்கவே முடியாது. ஸ்பீச் ஸ்டேஜ் டைரக்டர்னா அட்லி தான். அட்லி மீறி ஒருத்தர் ஸ்டேஜ்ல பேச முடியாது. இல்லைன்னா எந்திரனுக்கு ஆடி லான்ச்சுக்கு போனோம். ரொம்ப பின்னாடி போனோம்னா எந்திரன் ஆடி லான்ச் இருக்குல்ல, அந்த ஈவெண்ட்டே ஒரு பயங்கரமான ஒரு ஆர்கனைஸ்டு ஈவெண்ட்னு சொல்லலாம். நல்லா இருக்கும். இல்ல பக்காவா ஒரு அதான் கடைசியா கேசரி குமார் பயங்கரமா பண்ண ஆடி லான்ச் நினைக்கிறேன். தசாவதாரம் ஆடி லான்ச் அது நல்லா பண்ணிருப்பாங்க. கலைஞர் டிவியில போட்டிருந்தாங்க. அதுல கேசரி குமார் ஸ்பீச் வந்து சூப்பரா இருக்கும். அந்த படத்துக்கு அவரு ஏன் உள்ள வந்தாரு, கௌதம் மேனன் தான் படம் பண்றதா இருந்துச்சு. கௌதம் மேனன் இருந்து இவர் எப்படி உள்ள வந்தாருங்கிறதெல்லாம் கரெக்டா அதை ரொம்ப டீட்டெயிலாவும் சொல்லாம அது ஸ்கிப்பும் பண்ணாம ஒரு டீட்டெயிலா ஒரு அழகா ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. நல்லா இருக்கும். அமேசானே ஈவெண்ட் வச்சுட்டாங்க. இந்த நெட்ஃபிளிக்ஸ் எப்பதான் ஈவெண்ட் வைக்கிறாங்க? நெட்ஃபிளிக்ஸ் தான் ஆல்ரெடி படம்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களே, அதுக்கப்புறம் எதுக்கு ஈவெண்ட்? இல்ல ஈவெண்ட் வைப்பாங்க. பரணி ப்ரோ இல்ல பரணி எதுக்காக ஈவெண்ட் கேட்கிறாருன்னு சொல்லுங்க பாப்போம். இல்ல இருங்க மெய்யலகன், பரணி எதுக்காக அந்த ஈவெண்ட் கேட்கிறாருன்னு சொல்லுங்க பாப்போம். சேயோன அவங்க வாங்கி இருப்பாங்க. அதெல்லாம் இல்லங்க, சொல்லுங்க. அவர் பரணி சேயோன வாங்கினா என்ன வாங்காட்டி என்ன, நான் ஈவெண்ட் கேட்கறதுக்கான காரணம் தான் வேற. சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். நடிக்காதீங்க பாருங்க, அன்னைக்கு ஒரு போராட்டம் பண்ணீங்க தானே, அதுக்கு இதுக்கு என்ன? ஓகே ஓகே ஓகே. தமனா வந்தாங்க, பிருனால் தாக்கூர் வந்தாங்க, இவங்க வந்தாங்க, இவ்வளவு பேர் அங்க அது அந்த இந்த இடத்துக்கு விட்டா அந்த ஒரு காஸ்டியூம்ஸ் அந்த போட்டோ ஷூட்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், கலக்கலா இருக்கும், தூக்கலா இருக்கும். சாதாரண அமேசானுக்கே எப்படின்னா ஒரு சீரீஸ்ல என்னென்னமோ சொல்லி ஒரு நெட்ஃபிளிக்ஸ்ல அப்படி இருக்காது அப்படின்னு லாஜிக் கேட்பீங்கல்ல. நான் அமேசான் ஈவன் பாக்கல. நான் வந்து இது புதுசா அதை பார்க்கலாம். பாவம் பண்ணிட்டீங்க. போட்டோவே வரல. தமனா பாக்கலையா, தமனோட சேரி பாக்கலையா, அது சேரியே டிஃபரெண்டான சேரியா இருந்துச்சு. எப்படின்னா ரெட்ரோ சேரி பிளஸ் வந்து மாடர்ன் டைப்ல கட்டினா எப்படி இருக்குமோ அப்படி வந்து ரெட்ரோ டிசைன்ல ஒரு சேரி கட்டிட்டு இருந்தாங்க. மிருனால் தாக்கூர் காஸ்டியூம் அதுக்கு மேல ஒரு ரெஃப்ரெஷிங்கா இருந்துச்சு. அப்புறமேட்டு ஸ்ருதிஹாசன் நல்லா இருந்துச்சு. அப்புறம் யாரு இன்னொரு ஜோதியா பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து அருள் படத்துல பார்த்த மாதிரி இருந்துச்சு. என்னங்க நீங்க இவ்வளவு வருஷம் பின்னாடி போயிட்டீங்கிற மாதிரி அவங்க என்னமோ அப்படி வந்தாங்க. எனக்கு போஸ்ட் போட பயம், வீடியோ போட ஐடி தூக்கி விட்டா என்ன பண்றது. பூஜா கிட்ட கொஞ்சம் அதுல கொஞ்சம் ஓகே தான். ஸ்வெட்டர் நல்லா இருந்துச்சு. ஓகே, அதான் இந்த லிஸ்ட்டை கம்பேர் பண்ணா
அப்புறம் வேற யாரையும் ஒருத்தவங்க பார்த்தேன். விஷால் ப்ரோ நல்லா இருந்துச்சா? ஏங்க பூஜா ஹெட் எந்த காஸ்டியூம் இல்ல வேற யாரையோ பார்த்தேனே அமேசான்ல. பூஜா ஹெட் ஹன்சிகாவா? ஹன்சிகா அண்ணா சம்யுக்தா மேனன் சாரி சம்யுக்தா மேனன் வந்தாங்க, அவங்க நல்லா இருந்தாங்க. அது மாதிரி அமேசான் அமேசானே இப்படின்னா நெட்ஃபிளிக்ஸ் ஈவெண்ட் எப்படி இருக்கும்னு சொல்லி பரணி ரொம்ப ஆவலா இருக்காரு. அதனாலதான் எதிர்பார்க்கறாரு. அதுதான் உண்மை. கேட்டா இல்லம் பாரு, நான் பார்க்கலாம் பாரு, டைம் நல்லே வரலாம் பாரு, இத்தனை பேர்த்த ஃபாலோ பண்ணிருக்கேன் ஆனா ஒண்ணுமே வரலாம் பாரு. கேட்டா நான் வந்து ஃபாலோ நான் தியேட்டர்ல இருந்தேன். தியேட்டர்ல போனா நேரத்தை படம் முடிச்சிட்டாரு. இருந்தாலும் தியேட்டர்ல இருந்தா அதனால பார்க்கலாம் பாரு. நான் ஒன்னு சொல்லுறேன், கேம் விளையாண்டே பிரகாஷ் ப்ரோ மேல சத்தியமா எனக்கு ஒரு போட்டோ கூட அமேசான் அப்ப சத்தியத்திலேயே நீங்க பாத்துக்கலாம். யாரு மேல சத்தியம் பண்றாங்க வச்சு நீங்க வந்து ஊர்ஜிதப்படுத்திக்கலாம். எங்க மாமியார் மேல சத்தியமா எனக்கு வரலங்கிறாரு. இன்னொரு விஷயம், நெட்ஃபிளிக்ஸ் அமேசான் இந்த வதந்தி சீசன் 2 வந்துச்சுன்னு சொன்னாங்க. அப்புறம் வேற ஏதாவது வந்து ட்ரெண்ட்ஷூட் இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போட்டிருந்தாரு, 3 இது அனௌன்ஸ் பண்ணி. அப்ப ஈவெண்ட் இருக்கான்னு பார்த்தேன், ஆமா ஈவெண்ட் இருந்திருக்கு. அதனால நான் கேட்டேன், நெட்ஃபிளிக்ஸ் ஈவெண்ட் மார்ச்ல வைக்கிறேன் இன்னமா வைக்காம இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு டவுட். நடுவில் மெய் ஏதோ என்று நடுவில் கேட்க வந்தீங்க, சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, இன்னொரு நம்பரை சொல்லிடுறேன். இன்னொருத்தர் வந்து பொன்னியின் செல்வன் ஆடியோ லான்ச்ல ரஜினிகாந்த் கமலஹாசன் ஸ்பீச் போட்டிருக்காரு. அந்த கமலஹாசன் ஸ்பீச் என்ன பேசினாரு நான் மறந்துட்டேன். ஆனா ரஜினிகாந்த் ஸ்பீச் வந்து அந்த ஸ்டேஜோட ஒட்டுமொத்தமா அவர் தான் ஹீரோங்கிற மாதிரி டோட்டலா டர்ன் ஓவர் பண்ணிட்டாரு. அவே மாத்துவாங்கல்ல, சாரி என்னமோ சொல்லிட்டேன் விடுங்க. பின்னாடி மோளம் அடிக்கிறாங்க, அதான் வந்து நான் மீட் போட்டிக்கிறேன், நீங்க பேசுவேன். யாரோ சொன்னாங்க இன்னைக்கு நான் ஃபுல்லா கேம் விளையாண்டுட்டு இருந்தேன்னு. ஆமா, காலையில 9:30 ஆரம்பிச்சு சாயங்காலம் 8 மணி வரைக்கும் கேம் தான் விளையாடிட்டு இருந்தேன். விஷால் ப்ரோ, நான் வண்டியில இருக்கேன், நீங்க பேசினா பிடிக்காது, 5 நிமிஷத்துல பேசுறேன். ஓகே. என்னப்பா எல்லாம் அமைதியா இருக்கீங்க? யாரெல்லாம் ஸ்பீக்கர்ல இருக்காங்க? எனக்கு யார் ஐடியும் காட்டல. நான் இருக்கேன், நீங்க இருக்கீங்க, பல்தான் இருக்காரு, விஷால் ப்ரோ இருக்காரு, அருண், அரவிந்த் சொல்லுங்க. இன்னும் ரொம்ப அமைதியா இருக்கு. மெய்யழகன் ஏதாவது சொல்லுங்க. மெய்யழகன் டைரக்டர் இது கேட்டீங்களே, முடிஞ்சா? என்னது டைரக்டர் ஸ்பீச் கேட்டீங்களா? நம்ம டைம் லைன் வச்சு அந்த டைம் லைன் சொல்லியே அவனும் நம்ம நம்ம இது வரைக்கும் நிபந்தனை போட்ட மாதிரி சொல்றீங்க. உங்களுக்கு எப்ப தோணுன்னு சொல்ல வேண்டியதா ப்ரோ? இப்ப அந்த டாபிக் நீங்க ஆரம்பிச்சோன்னே என்ன 3-4 தடவை வெளியே தூக்கி போட்டுருச்சு. அதான் எல்லாம் சொல்லிட்டீங்களான்னு கேட்டேன். அப்படி டாபிக் டைரக்டா சொல்லிடுவோம்னு அர்த்தம். நீங்க ஏதாவது பேசுறீங்க விளக்கம் கேட்டு அடுத்த நிமிஷம் தூக்கி போட்டு சொல்ல முடியாம போயிடும். ஆனா டைரக்டா இதான் சொல்லுவதுன்னு சொல்லிருங்க. ஓ சொல்லவா? நானு சொல்லுங்க மாறன் ப்ரோ, அதானே சொல்றாரு. அஜித் பல்தான் வீடியோ வந்துருச்சு. பிரியா அட்லி பேபி ஷவருக்கு தான் போயிருக்காரு விஜய் அவர்கள். ஓகே ஓகே, நான் ஒண்ணு பேசணும். சரி மாவின் ப்ரோ அதை சொல்லி முடிச்சுட்டோம், அதுக்கப்புறம் நான் இது சொல்லிக்கிறேன். எனக்கும் அட்லி ஸ்பீச் தான் ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே டைரக்டர் ஸ்பீச்ல அது ஒரு மாதிரி டைரக்டர் மாதிரி இல்லாம அது பயங்கர வசீகரமா இருக்கும் ஒரு ஸ்பீச்லாம். இவன் எப்படி போட்டு அந்த ஸ்டார் எல்லாம் இவர் கன்வின்ஸ் பண்றாருல, அது எப்படி பண்றாருன்ற அந்த ஸ்பீச்ல நம்மளால புரிஞ்சுக்க முடியும். முடிச்சிட்டீங்களா மாவீரன் ப்ரோ? அவ்வளவுதான். இல்லை, இன்னைக்கு இதுக்கு ஒரு போஸ்டர் ஒன்று விட்டுருந்தாங்க. பென் மீடியா டிஸ்ட்ரிபியூஷன் வாங்கிட்டாங்கன்னு கருப்புல இருந்து. எனக்கு என்ன தோணுன்னா, ஒரே கைண்ட் ஆஃப் போஸ்டர்ஸ் தான் வருது. இந்த ரெட் டோன்லயே திருப்பி 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 விடுறாங்க. வேற என்ன சொல்றது, வேற ஏன் இது பண்ண மாட்டேங்கிறாங்க? இல்லை இவங்க கிட்ட ஏதோ விடணுமேன்ட்டு விடுற மாதிரி இருக்கு இது எல்லாமே. மத்த யாரையுமே காட்டவே மாட்டாங்க. அப்போ கரெக்ட். இப்போ வரைக்கும் வந்த போஸ்டர் ஃபர்ஸ்ட் லுக்ல இருந்து எல்லாமே வந்து சூர்யா அண்ணாவை ஃபோக்கஸ் பண்ணி மட்டுமே தான் இருக்கு. ஆமா, வேற யார் நடிக்கிறாங்க எதுவுமே தெரியல. டீசர்ல கூட பாத்தீங்கன்னா அவரு அது என்ன வரைக்கிறாங்கன்னு தெரியல.
சர்ப்ரைஸா விளாட்லாம் வந்துட்டான். பரணி ப்ரோ, டியூன் பார்ட் 3 சொல்லுங்க. டீச்சர் எப்படி இருக்குது? ட்ரெய்லர் தானே? ட்ரைலர் டீசர்லாம் சொல்றாங்க. நல்லா இருந்துச்சு. பார்ப்போம். எனக்கு நம்பிக்கை இருக்கு. இதுவும் வந்து ஓரளவுக்கு நல்லா ஹைப்பா பண்ணிடுவாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கிறது ரொம்ப சீக்கிரமா எடுக்கிறாங்கல்ல. டக்கு டக்குன்னு எடுத்து பண்ற மாதிரி. 1 இயர் கேப்ல ரிலீஸ் பண்றாங்க கரெக்டா? அதான் 1 இயர்க்கு மேல ஆயிடும் ரிலீஸ் ஆகும்போது. பட் ஆனா வந்து ஷூட்டிங்லாம் முடிச்சிட்டாங்க அப்படின்லாம் ரொம்ப சைலண்டா ஷூட்டிங் இல்ல முடிச்சிருக்காங்க. ஆக்சுவலா நிறைய விஷயங்கள் வந்துட்டு இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன்ன்றதுனால இது பண்ணிடுவாங்க, சீக்கிரமா முடிச்சிருவாங்க. ஆக்சுவலா கிரீன் ஸ்கிரீன் தானே. டிசம்பர் தானே ப்ரோ ரிலீஸ்? ஆமா ஆமா ப்ரோ. ஒர்க் போயிட்டு இருக்கோம், போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கோம். ஷூட் முடிச்சிருவாங்க. முடிச்சிட்டாங்க ஷூட் போன டிசம்பரே முடிச்சிட்டாங்க. போன டிசம்பர். ஆமா பரணி ப்ரோ, நீங்க இது பாத்தீங்களா? ஸ்பைடர்மேன் ட்ரெய்லர் பாத்தீங்களா? பார்த்தேன். வெறித்தனமா இருந்துச்சு. அது ஓகே, அது சூப்பரா இருந்துச்சு. எனக்கு அது என்னன்னா டீசர்ல நிறைய விஷயம் ஹைட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதுல இது ஹல்கோட இதெல்லாம் சில பிரேக் டவுன்ஸ் எல்லாம் பார்த்தேன். அதுல அவங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா ஹல்க் கண்டிப்பா இருப்பாருன்னு தோணுது அந்த இதுலலாம். இல்ல ஆக்சுவலா எனக்கு இது எப்படின்னு தெரியல. முன்னாடி இது மார்வல் கரெக்டா பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆனா வந்துட்டு கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி யூஎஸ் கோர்ட்ல இந்த மாதிரி டிசெப்டிவா வந்துட்டு ட்ரெய்லர் வந்து கட் பண்ணக்கூடாது, அதாவது ஒரு விஷயத்த மறைச்சு அதை வந்துட்டு ட்ரெய்லர் கட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி யாரோ ஏதோ கேஸ் போட்டதுக்கு அந்த மாதிரி வந்து யூஎஸ் கோர்ட் வந்து இந்த மாதிரி ஆர்டர் கொடுத்துச்சு. ஸோ அதனால வந்துட்டு மறுபடியும் அந்த டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. அப்படி யூஸ் பண்ணா அது ஒர்க் ஆகும் இல்லைன்னு சொல்ல. பட் ஆனா அதுக்கு அவங்க கேஸ் வாங்குறதுக்கும் தயாரா இருக்கணும் அப்படின்னா. ஆனா பரணி ப்ரோ, இப்போ என்னன்னா இது ஓகே, இது பண்றதுக்கு அதை வைக்காமே இருக்கலாம்ல. அந்த சீன்ஸை மொத்தமா அவாய்ட் பண்ணிட்டு இருக்கிறத வச்சு ஸ்பாயில் ஆகாம காட்டிக்கலாம்ல. எதுக்கு ஒரு சீன் எடுத்து போட்டு அதை ஹைட் பண்ணி அதுல சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி அந்த மாதிரி கிமிக்ஸ் பண்ணும்? ஆக்சுவலா அது அது நிறைய அவங்க பண்ணியிருக்காங்க. அதுதான் அவங்களோட மார்க்கெட்டிங்காவே இருந்திருக்குது. இன்னொரு விஷயம், இப்ப கோட்ல வந்துட்டு எனக்கு வந்து விஜயகாந்த் இது இருக்கு, ஏஐல பண்ணியிருக்காங்கலாம் சொன்னாங்க. ஆனா ட்ரெய்லர் வர்றப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இது விஜயா தான் காமிச்சிருப்பாங்க. படம் பார்க்குறப்ப விஜயகாந்த் இருந்துச்சு. எனக்கு சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. அந்த செம்மையா இருந்துச்சு எனக்கும். அந்த டைம்ல தான் வந்துட்டு இந்த ட்ரெய்லர் வர்றதுக்கு சாரி பரணி இன்னொன்னு சொல்றேன். அந்த ட்ரெய்லர்ல விஜய் மெட்ரோ அந்த ஸ்டேஷன் நடந்து வருவார்ல, அதையும் மாத்தி காட்டிருப்பாங்க அந்த கோட் ட்ரெய்லர்ல. அதை அப்படியே டோட்டலா பேக்ரவுண்டே மாத்தி வேற ஒரு லொகேஷனா காட்டியிருப்பாங்க. அதுவும் வெங்கட் பிரபு ஒரு மாதிரி பண்ணிருப்பாரு பயங்கரமா ட்ரெய்லர். அதுதான் அந்த டைம்ல தான் வந்துச்சு. ஆக்சுவலா கோட் டைம்ல தான் இந்த மாதிரி வந்துச்சு. பட் ஓகே தான், பார்ப்போம். நான் வந்துட்டு இந்த வருஷம் ரிலீஸு முடிஞ்ச வரைக்கும் எது ஃபர்ஸ்ட் ஷோவோ ஏர்லியா வந்து போய் பார்த்துடலாம் அப்படின்னு இருக்கேன். இங்க எப்படின்னு நிறைய தமிழ்ல தான் போடுவாங்க. அதுவும் காலையில ஏர்லி ஷோ இருக்காது. கண்டிப்பா ஏர்லி ஷோ இருக்கும் இந்த படத்துக்கு. 4 மணி ஷோவோ 6 மணி ஷோவோ ஏதோ ஒன்று இருக்கும். எந்த படத்துக்கு? ஸ்பைடர்மேன்கா? ஸ்பைடர்மேன் கண்டிப்பா போயிடும். ஆடு 3 அங்க எப்படி பரணி ப்ரோ போகுது? கேரளா எல்லாம் மொரட்டு புக்கிங்ஸ்னு கேள்விப்பட்டேன். ஆமா அந்த படத்துக்கு நேச்சுரலாவே வந்துட்டு ஒரு ஹைப் இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஃபிளாப், செகண்ட் பார்ட் வந்து நல்லா ஓடுச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் பார்ட் வந்துட்டு நிறைய வந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தியேட்டருக்குலாம் ஃபிளாப் ஆகி அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்க. நான் 1 பார்த்துருக்கேன், 2 தான் பார்த்தது இல்லை. 1 சூப்பரா இருக்கும். அதுதான் 2 பாருங்க, அதுவும் உங்களுக்கு பிடிக்கும். பட் 3 வந்துட்டு அந்த அளவுக்கு இல்லை. ஆனா வந்துட்டு ஓகே, டீசெண்டா இருந்துச்சு. எனக்கு ஓகே டு டீசென்ட் லெவல் தான். அங்கேயும் படம் இல்லையா? நம்ம இது மாதிரி ட்ரையா தான் இருந்துச்சா இந்த ஃபர்ஸ்ட் 2 மாசம்? பேர் ஓரளவுக்கு அந்த நோட்டபிள் ரிலீஸ் இல்லாம தான் இருந்துச்சா என்ன மாலிவுட்ல? பட் எதுவுமே பிக்கஸ்டா ஹிட் ஆன மாதிரி எனக்கு தெரியல, ஒரு சில படங்கள் தவிர. இப்ப ரீசெண்டா அந்த சம்பவம் அத்தியாயம் 1ன்னு சொல்லி ஒரு படம், அதுவுமே வந்துட்டு ஓரளவுக்கு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துச்சு. பிரகம்பனமும் வந்துட்டு ஓரளவுக்கு பிரகம்பனம் வந்து நல்லா ஓடிச்சு. இந்த மாதிரி சில படங்கள் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துச்சு. பட் அது எல்லாமே ரொம்ப பட்ஜெட் கம்மி தாங்க. ஸோ அதனால வந்துட்டு பெரிய இதெல்லாம் வந்து சொல்ல முடியாது, குறை சொல்ல முடியாது.
பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க. ப்ரோ அதான் ப்ரோ அந்த மிஸ்டர் எக்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பத்தி தான் கேட்கலான்ட்டு. எங்கங்க எல்லாம் அந்த எல்ஐகே வந்து ஒரு குழப்பி விட்டுருச்சு. ஏப்ரல் 3ஆம் தேதி வரும்னு சொன்னனால ஏப்ரல் 3ஆம் தேதி வரதா இருந்த லீடர் வந்து ஏப்ரல் 9ஆம் தேதி வரும். அந்த ஏப்ரல் 3ஆம் தேதி வரதா இருந்த காளிதாஸ் ஏப்ரல் 10ஆம் தேதி லாக் பண்ணிட்டாங்க. ஏப்ரல் 10 தான் மிஸ்டர் எக்ஸ் வரதா இருந்துச்சு. மிஸ்டர் எக்ஸ் வந்து இப்ப 17 போறாங்களா இல்ல வந்து 30ஆம் தேதி போறாங்களாங்கிறது தெரியல, இல்ல வந்து மே மாசம் போயிடலான் இருக்காங்கிறது தெரியல. அப்படியே கொஞ்சம் குழப்பத்துல இருக்கிறாங்க. இந்த வாரத்துல அனௌன்ஸ்மெண்ட் வர வேண்டியது ஏப்ரல் 10ன்னு வர வேண்டியது. இந்த வாரத்துல கொஞ்சம் அவங்க வெயிட் பண்றாங்க. கொஞ்சம் குழப்பத்துல இருக்கனால என்ன பண்ணலாம், ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏப்ரல் 17 நல்ல சாய்ஸா இருக்காதுல்ல பிரகாஷ் ப்ரோ? எலெக்ஷன் வந்துரும். 17 பண்ண முடியாது, ஏன்னா ரொம்ப பீக்ல இருக்கு நேரம் எலெக்ஷன். அந்த டியூட்டி வந்து எலெக்ஷன் எல்லாமே வந்து பரபரப்பு உச்சத்துக்கு போயிடும். அதனால கொஞ்சம் ரிலாக்ஸா பணம் புழங்குறதெல்லாம் வந்து இந்த ஏப்ரல் 10, 12 வரைக்கும் 14 தமிழ் புத்தாண்டு வரைக்கும் நல்லா புழங்கிட்டு இருக்கும் பயங்கரமா. லீவு எல்லாம் சேர்ந்து அந்த ஒரு இதாக இருக்கும். 17 கொஞ்சம் ரிஸ்கியான டேட்டு தான். 30 அதுக்கப்புறம் பெஸ்ட் டேட். ஏன்னா வந்து எலெக்ஷன் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சிடும், ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்றது மட்டும் தான். அப்படியே 30 போறாங்க, அப்படியே பரபரப்பா போகும். மே மாசம் தொடக்க வரைக்கும் போகும். அதுக்குதான் மே 14 வந்து கருப்பு லாக் பண்ணிட்டாங்க. 15 வந்து இந்த படம் டிமாண்டி காலனி 3 வரும்னு நினைக்கிறேன். அவங்க மே 14, 15 அந்த 2 லாக் பண்ணிட்டாங்கன்னா அடுத்து இனிமேல் மே 30 தான். மே 1 வந்து 100 சாமி வருதுன்னு நினைக்கிறேன். ஏப்ரல் 30 கரை, 1 வந்து 100 சாமி. ஆனா லீடர் இதுக்கே யோசிக்கிறவங்க கரை கூட எல்லாம் கிளாஷ் போக மாட்டாங்க. பொறுமையா 30 வந்துக்கலான்ட்டு தான் அந்த சைடு போவாங்கன்னு தான் தோணுது. இல்ல, லீடருக்கு வந்து 2 ரீசன். ஒண்ணு வந்து அண்ணாச்சி வந்து பயங்கரமா படத்தை நம்புறாரு. படம் வந்து ரெட் ஜெயின் மியூசிக் கொடுத்து ரிலீஸ் பண்ண போறாங்க. நல்ல தேட்டர் பயங்கரமா ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அவர். படம் ஓடுதோ ஓடலைங்கிறது நல்ல ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு அவர். ஏன்னா அவர் செலவு பண்ணி சொந்த காசுல பண்ற மாதிரி, கிட்டத்தட்ட அருணாச்சலம் படத்துல ரஜினி செலவு பண்ற மாதிரி தான் இதெல்லாம். அதனால அது வந்து கொஞ்சம் எல்லாரும் ஒரு மரியாதை கொடுத்து அப்படி பண்ணி ரைட் அவங்க ரிலீஸ் பண்ணிட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி. எல்லைக்கு கூட அவர் வந்திருப்பாரு. அந்த படம் ரொம்ப வருஷம் பிரச்சனை கழிச்சு இப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிருக்கு, நம்ம தனியா வந்துடலாம். பிரதீப் படம் நம்ப முடியாது. திடீர்னு பயங்கரமா ஓப்பனிங் பயங்கரமா கொடுத்து ஹிட் ஆயிடுச்சுன்னா நம்ம லீடர் கண்டுக்காம விட்டாங்க என்ன ஆகுது. இப்பெல்லாம் ஒரு வாரம் ரிலாக்ஸா வந்துக்கலாங்கிற ஐடியால. ஆனா லீடர் டீசர் நல்லா இருந்தா ப்ரோ இருந்தது. ஓரளவுக்கு நல்லா கமர்ஷியலா நல்லா இருந்தா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். பார்த்த மாதிரி எல்லைக்கு ரிலீஸும் ரெட் ஜெயின் தானே ப்ரோ? அது தெரியல. ஆனா வந்து அது லீடர் வந்து ரெட் ஜெயின் நியூஸ் தான். எல்லைக்கே தெரியல. ஆனா எல்லைக்கே ரெட் ஜெயின் தானே? எல்லைக்கே ரெட் ஜெயின் தெரியல, அதுவும் தெரியல. நான் அந்த ஒரு வாரம் இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு கலாட்டால வந்து அந்த அவார்ட் ஈவெண்ட்ல போய் ஒரு பேசியிருந்தார் 20 மினிட்ஸ். அந்த வீடியோ நான் பார்த்தேன். ஆள் ரொம்ப ஜோவியலா ஜாலியா ஒரு மாதிரி, என்ன சொல்றது, ரொம்ப யதார்த்தமா பேசினாரு. அது ஒரு மாதிரி பிடிச்சிருந்துச்சு எனக்கு அவர் பேசினது. எல்லைக்கு அப்டேட் நெக்ஸ்ட் வீக் எதிர்பார்க்கலாமா ப்ரோ? ட்ரெய்லர் சாங்ஸ் எல்லாம் அடுத்தடுத்து அவங்க விட்டே அவனுக்கு வேற வழியே இல்லையே. அவங்க ஏப்ரல் 3 படம் ரிலீஸ்னா அவங்களுக்கு வந்து இந்த மாசம் மட்டும் தான் கணக்கு. அவங்களுக்கு இந்த மாசம் மிச்சம் இருக்க தேதிக்குள்ள அவங்க அப்டேட் விட்டே ஆகணும். தேதி அவ்வளவுதான் ஆயிடுச்சு. 20 இல்ல 10 நாள் தான் டோட்டல். அவங்க 12 நாள் ஒட்டுமொத்த வேலையும் முடிக்கணும்ல. ஆனா பிரகாஷ் இந்த வாட்டி கன்ஃபார்மா வருதா படம்? இந்த வாட்டி படம் வருது, 100% வருது. ஏன்னா ஓவர்சீஸ்ல வந்து கண்டென்ட், அந்த ரஃப் காப்பி கண்டென்ட் சொல்லுவாங்க, ரஃப் கண்டென்ட் அதெல்லாம் அனுப்பிட்டாங்க. பிஜிஎம் மட்டும் தான் ஆட் பண்ணணும். 10 ஒர்க்லாம் முடிச்சிட்டாங்க. பிஜிஎம் மட்டும் தான் அனிருத் மேல கடைசி அனிருத் தலையில ப்ரெஷர் போட்டுருவாங்க. அவர் கடைசி 2 நாள்ல அதை ஒர்க் பண்ணி கொடுத்துருவாரு. அவ்வளவுதான். நாளைக்கு அனிருத் கான்சர்ட் வேற இருக்கு ஹைதராபாத்ல. அதை தான் முடிச்சுட்டு தான் பண்ணுவாரு. முடிச்சுட்டு தான் ஒர்க் ஆரம்பிப்பாரு. அது எப்படி கடைசி 4-5 நாள் தான் ஆரம்பிப்பாரு. முடிச்சுட்டு வரணும். யாரு கமலா? கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் கழிச்சு மனோஜ் வந்திருக்காருங்க. மனோஜ் வந்து ஸ்பீக்கருக்கு வந்து எவ்வளவு நாள் ஆகுது? 6 மாசம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பரணிட்ட கேள்வி கேட்டு போங்க மனோஜ். நீங்களாச்சும் கேளுங்க பாருங்க மனோஜ். நீங்க தான் அதை கேட்கறதுக்கான சரியான நபர். ப்ரோ கேட்டு போதும் ஆயிடுச்சு ப்ரோ. அது வராதுன்னு என்ன நானே சமாதானப்படுத்திட்டேன். குரு நட்சத்திரம் மாதிரி கை விட்டு போனா குரு நட்சத்திரம் தான் வராதுன்னு அப்டேட் கூட கேட்க மாட்டாங்க யாரும். அப்டேட் கேட்டு கூட அது இப்ப பாருங்க மிஸ்டேக்ஸ் மட்டும் இவர் பேட்ட பாராக்கு வந்து எவ்வளவு நாள் அவர் மட்டும் மிஸ்டேக்ஸ் கேட்கறாரு. சரி, அப்படி கூட மிஸ்டர் எக்ஸ் கேட்டனால நான் சர்தார் 2 கேட்கறேன். அது எப்போ வரும்? மிஸ்டர் எக்ஸ் வந்தா சர்தார் 2 வரும். இல்ல ப்ரோ, இவர் ரிப்ளே போட்டா சங்கர் அனௌன்ஸ் பண்ணும்போது எல்லாரும் வியூஸ் நல்லா ஏறிடும் ப்ரோ. சொன்னா கேட்க மாட்டாரு. நானே இன்ஸ்டால வீடியோ போடுவேன். அதை விட இம்பார்ட்டண்டா நீங்க மகாபாரத சொல்றதை கேட்பீங்க. அதையும் மகாபாரதம் எல்லாத்துக்குமே தெரியுமேங்க. அது எல்லாத்துக்கும் சொல்றது ஆர்வம்லாம் இருக்க போகுது. ஷார்ட்டா சொல்லலாம் அவ்வளவுதான் தவிர அதுல என்ன ஆர்வம் இருக்க போகுது. ஆனா வந்து ஒரே ஸ்ட்ரெச்சா சொல்றேன்னு சொன்னீங்க 2 hour 2 மணி நேரத்துல. 2 மணி நேரத்துல சொல்லலாம் அவ்வளவுதான். அப்புறம் அந்த இது சொன்னீங்க
என்னது கடல் புறா அதை ஸ்டார்ட் பண்றேன்னு சொன்னீங்க. இப்போ தடையா இருக்காரு. நம்ம அது ஒரு வேலை மாதிரி நமக்கு டெய்லி ஒரு 1/2 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி டெய்லி அது 1/2 மணி நேரம் சொல்ற மாதிரி இருக்கும். பரணியா தான் இப்போ நைட்டு கூட ஆன் பண்ண மாட்டாரு. இல்ல இப்போ வந்துட்டு இந்த ஹார்ட் டிரைவோட ரேட் எல்லாம் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு, தப்பா நினைச்சுக்காதீங்க, அது கொஞ்சம் டஃப் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பரணி ஒரு பெயின். ஆனா அண்ணன் அவர் ஹார்ட் டிஸ்க் இதெல்லாம் கொஞ்சம் விலை ஏறிடுச்சுன்றாருல, அவர் டெய்லி விளையாடுறாருல கேம், அந்த ஒவ்வொரு கேமே 150 GB வரும். அந்த ஒவ்வொரு கேமுமே 150 GB வரும். அது என்னன்னு பேசிக்கங்க பிரகாஷ் அண்ணன். ப்ரோ மகுடம் படம் ஏதாவது அப்டேட் இருக்கா ப்ரோ? சம்மர் ரிலீஸ்னு போட்டாங்க, அதுக்கப்புறம் இதுவும் வரல. கேட்ட பராக் ப்ரோ, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. வினோதமான அப்டேட்ஸ்லாம் நீங்க கேக்குறீங்க, சந்தோஷமா இருக்கு. ஆமா, ஒரு 10 நாளைக்கு விஷால் பிடிக்கும் 10 நாளைக்கு மட்டும் சொன்னால சம்மர் ரிலீஸ்னு ஒரு 30 படம் போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 3-4 படம் தான் வரும், அதுக்கு மேல எந்த படமும் வராது, சும்மா போடுறதுதான். எனக்கு தெரிஞ்சு மூக்குத்தி அம்மன் 2 சம்மர் ரிலீஸ்னு போட்டாங்க, என்ன ஆச்சுன்னு தெரியாது. அப்புறம் வேற என்ன நம்ம படம் போட்டாங்க, கராத்தே பாபுலாம் வரவே வராது. நான் சொல்றேன் எத்தனையோ படம் போட்டாங்க. 29 இந்த பிலிம் முத கொண்டு அவங்க அதான் போட்டாங்க. 29 இந்த பிலிம் ஏகப்பட்ட படம், சும்மா 30 படமாச்சு எனக்கு தெரிஞ்சு சம்மர் ரிலீஸ்னு போட்டிருப்பாங்க. மியூசியம் இருக்கட்டும், இன்னும் நிறைய என்ன மூணு வாக்குன்னு ஏதோ போட்டு வச்சிருந்தாங்க, அது அந்த பிரபுதேவா படம் நினைக்கிறேன். அது ஏதோ அந்த 3 வாக்குலாம் வர வாய்ப்பு இருக்கு. தயாரிப்பது பாட்டு ஒண்ணு ஹிட் ஆயிடுச்சு, அந்த அந்த டான்ஸ் ஆடுறது ரீல்ஸ்ல போட்டு ஹிட் ஆகிட்டாங்க. ரீல்ஸ் போட்டு ஹிட் ஆகிருக்காங்க. அதை எனக்கு தெரிஞ்சு இந்த பாட்டுமே ரீல்ஸ் எல்லாம் எனக்கு பயங்கரமா ஹிட் ஆகுது. அந்த பவளமொழி சாங் என்ன கிட்டத்தட்ட திணிப்பா இல்ல ஹிட் ஆகலாம் தெரியல, ஆனா திணிப்புன்னு நினைக்கிறேன். ஆனா எப்படியோ நான் பாக்குறதுக்கு நல்லா இருக்கா, அவ்வளவுதான். வேற என்ன ப்ரோ தெரியுமா ப்ரோ அப்டேட்? ஹரிஷ் கல்யாண் படம் தாஷ்மகான் இந்த படம் தலைவா அதுவும் பாத்தீங்கன்னா சம்மர் ரிலீஸ்னு சொன்னாங்களா, அதுவும் வராது. அது கிட்டத்தட்ட இந்த வந்து செகண்ட் ஹாஃப்க்கு தான் வரும். அதெல்லாம் பிரகாஷ் ப்ரோ, காளிதாஸ் 2 ட்ரெய்லர் பத்தி பேசிட்டீங்களா? நல்லா இருக்கா? அது நான் பார்க்கல, எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நீங்க சொல்லுங்க உங்களுக்கு. நான் இன்னும் பார்க்கல பிரகாஷ் ப்ரோ, அதான் கேக்குறேன் நல்லா இருக்கான்ட்டு. இனிமேல் தான் பார்க்கணும். நானும் பார்க்கல, ஆனா 1 வந்துட்டு சூப்பர் படம். 1 செம படம், கிளைமாக்ஸ் பயங்கரமா இருக்கும். பிரகாஷ் ப்ரோ பாத்துட்டீங்களா? பிரகாஷ் ப்ரோ துரந்தர் 2 நாளைக்கு இல்லைன்னா நாளான்னைக்கு பாப்பார். என்ன அது எப்படி துரந்தர் 1க்கும் உங்களை கேட்டுட்டே இருந்தோம், நீங்க லேட்டா பாக்குறீங்க, இதையும் இப்படி பண்றீங்க. அடுத்த திங்கட்கிழமை நீங்களே பாக்குறீங்க. நான் 2 விஷயங்க, எனக்கு ஹிந்தி தெரியும், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் சில படங்கள் டைலாக் ஓரியன்டா போச்சுன்னா டைலாக் விட்டு கவனிக்கணும், ஓகேவா? அது ரொம்ப முக்கியம். அப்ப நம்ம சப்டைட்ல பார்க்கணும். ஒரு படம் சப்டைட்ல 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் படமா சப்டைட்ல பாத்திரலாம், இல்ல வெப் சீரிஸ் இருந்தா ஒவ்வொரு எபிசோட நம்ம பாத்திரலாம். ஆனா 4 மணி நேரம் நீங்க முழுசா சப்டைட்ல மட்டுமே பார்த்துட்டு இருந்தா மேல ஸ்கிரீன்ல எமோஷன்ஸ் நீ மிஸ் ஆயிரும். நீங்க என்ன வேணா சொல்லுங்க, சப்டைட்ல பார்த்தா எமோஷன்ஸ் மிஸ் ஆயிரும். அவங்க என்ன நீங்க பண்ணாலும் சில அந்த முக்கியமான சீன்ஸ்ல உள்ள எசன்ஸ் போயிடும். நீங்க அதையும் கவனிக்க, இதையும் சும்மா 4 மணி நேரங்கிற சப்டைட்ல சும்மா விளையாட்டு பொருள் கிடையாது. அப்ப நம்ம படத்தை நுணுக்கமா கவனிக்கணும். ஒண்ணு அது தமிழ்லயே பார்க்கணும், அதுதான் பெட்டர். அதுக்காக தமிழ்ல ரிலீஸ் ஆகும்னு பார்த்தேன். தமிழ்ல நாளைக்கு தான் ரிலீஸ் ஆகுது. டிக்கெட் கிடைக்காம இப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எப்படியும் நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னா அவர் ஏதாவது வாங்கி கொடுப்பாரு. நாளைக்கு காலையில போய் பார்த்துட்டு சொல்றேன். நாளைக்கு காலையில அதிகபட்சம் அடுத்த திங்கக்கிழமை சேவக்கிழமை இருக்கும். ஸ்பாய்லர் பேசாதீங்க ப்ரோ, யாரும் இன்னும் பார்க்க மாட்டாங்க. அவ்வளவுதான் ரிவ்யூ ஓகே, ஸ்பாய்லர் பேசாதீங்க. ஆனா எனக்கு என்ன ஆச்சரியம்னா சிங்கிள் ஸ்கிரீன்ல ஒரு 4 ஸ்கிரீன் போட்டிருக்கலாம், அந்த படத்தை ஏன் போடாம விட்டாங்கன்னு தெரியல. வெறும் எல்லையே சொன்னாங்க. பெங்களூர்ல எல்லா படத்துக்கும் இது ஓடுது ப்ரோ, உஸ்தாத் பகத் சிங் ஓடுது ப்ரோ பெங்களூர்ல. சிங்கிள் ஸ்கிரீன்ல நீங்க ஓடுதுன்றீங்க, ஓடுதா அந்த படம்? ஸ்கிரீன் ஆகுது டன். ஆந்திரால ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. இந்த படம் தெலுங்கு கண்டென்ட் லேட் ஆனதுனால ஒரு 3-4 நாளைக்கு அது ஏதோ ஒரு இதுக்காக ஓட்டி தான் ஆகணும். ஆனா தெலுங்கு வெர்ஷன் வந்துருச்சுன்னா அவ்வளவுதான், உஸ்தாத் பகத் சிங் மொத்தமா காலியாகும். நாளையில இருந்து மாறிடும் பாருங்க. ஆனா ஆந்திரக்காரங்களுக்கு ஹிந்தி சூப்பரா புரியுமே எல்லாத்துக்குமே, அப்புறம் அவங்க தெலுங்கு கண்டு வெயிட் பண்ண போறாங்க. ஸ்கிரீன்ஸ் கம்மியா போட்டிருக்காங்க ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ சொன்னதான் எனக்கும். நான் ஃபர்ஸ்ட் பார்ட் பாக்குற ஐடியாலே இல்லை. மாவீரன் ப்ரோ பார்த்துட்டு ஒரு மாதிரி ஹைப் ஏற்றி விட்டாருன்ட்டு அவர் சொன்ன ஒரு 2வது நாள் 3வது நாள்ல போயிட்டேன். ஆனா இதுக்கு நான் இன்னும் பார்க்கல. ஏன்னா அதுவே எனக்கு 3.5 மணி நேரம் சப்டைட்டில் படிச்சுட்டு படமும் பார்க்கறதுக்கு எனக்கு கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா பார்த்துட்டேன். இது 4 மணி நேரங்கும் போது, ஆனா துரந்தர் 1க்கு தமிழ் இல்லை, ஹிந்தியில தான் பார்த்தாகணுங்கிறதுனால அது வழி இல்லாம பார்த்துட்டேன்.
இது தமிழ் இருக்கு, சரி வெயிட் பண்ணிட்டோம், இன்னும் ஒரு நாள் தானேன்ட்டு தான் நானும் இன்னும் பார்க்காம இருக்கேன். நாளைக்கு பார்த்துருவேன். அப்புறம் கமெண்ட்ல ஒருத்தர் சூப்பரா சொல்லியிருக்காரு, வடிவேல் ஸ்பீச் அட் கமல் 60 சூப்பர் ஸ்பீச், செம்ம ஸ்பீச், ஜாலியா இருக்கும். அந்த தேவர் மகன் கதைலாம் சொல்லுவாரு அந்த ப்ரோ, அந்த ஸ்பீச் தான் பாடி எந்திரிச்சு அப்படின்னு அந்த ஸ்பீச் தான். நான் ஏதாவது பேசுறாரு அவரு? மெய் நீங்க பேசுறது கட் ஆயிடுச்சு. இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல என்னோட ஃபேவரட் ஸ்பீச்னா பரணி ப்ரோட ஸ்பீச் தான். எந்த ஸ்பீச்சுங்க? இன்னைக்கு வந்து அப்டேட் எல்லாம் பார்ப்போம். அந்த ஸ்பீச் ஏதாவது விட்டுருந்தா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். அவங்க அப்படி இழுத்து சொல்லுவாரு, தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு. இல்லம்மா, நானும் ட்ரை பண்றேன் சத்தமா பேசுறதுக்கு, பட் அவ்வளவுதான் வருது, என்ன பண்ணு. முன்னாடி அந்த படம் ஓப்பனிங் அந்த விளம்பரத்துல வருவார்ல, நான் தான் முகேஷ் 2 வருஷம் கூட்டா தின்னு வர அந்த ரேஞ்சில் போயிட்டு இருக்காரு. யார், நானா? ஆமா வாய்ஸ் அப்படி இருக்கா? ஆமா இருக்க டல்லா போயிட்டு. டல்லா ஒரு அப்டேட் வரணும் ப்ரோ, பர்டிகுலரா யாருது 2x வைக்கணும், யாருது 1x வைக்கணும், அந்த மாதிரி கரெக்டா இருக்கும். ஐயோ, இவரோட தூக்கி வெளியே போட்டுருச்சு, அதனாலதான் பேச கட் ஆயிருச்சு. இல்ல ப்ரோ, பரணி ப்ரோ தூக்கி போட்டது வெளியே. நானா தூக்கி போடலங்க. விஷால் ப்ரோ சொன்ன அந்த ஸ்பீச் அதுலதானே வடிவேல் சொல்லியிருப்பாரு, இது நான் உனக்கு மகனா இல்ல நீ மகனாடா, எதுக்குடா இப்படி அழுகிறேன்னு சிவாஜி. ஆமா ஆமா, அவன் தான்டா எனக்கு மகன், நீங்க என்ன ரெட்டப்பிள்ள கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சிவாஜி சொன்னாரா. சரி, மணி 10 முடிச்சிடலாமா? நாளைக்கு துறந்தரை பார்த்துட்டு வருவோம், ஏதாவது ஒரு வகையில புக் பண்ணிட்டு நாளைக்கு பார்த்துட்டு வருவோம். பாய். ஓகே பாய், தேங்க்ஸ் ஆல் பரணி. தேங்க்ஸ் ஆல், நாளைக்கு பார்க்கலாம்.